ஒரு விசை நாம் கண்கள் முடிந்து நாம் ஜபத்துக்குள்ள கடந்து போகலாம். இயற்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நம்முடைய பரிசுத்த ஓய்நாளில் துவக்கத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடிய வரவும் தேவரே நம்முடைய வேத வாக்கியங்களையும் ஆராய்ந்து தியானிக்கும்படியும் கர்த்தர் எங்களுக்கு வாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நம்முடைய பிரசனம் இடைப்படுவதாக. கர்த்தாவே, உம்மேல் நாங்கள் வாஞ்சியா இருக்கிறோம். உம்முடைய திவ்ய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கும் இந்த பயிற்சி கூட்டங்கள் மூலமாக நாங்கள் ஒன்று கூடி சகோதரருடைய சகவாசத்திலும் அன்பிலும் ஐக்கியப்படவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆன்லைன் ஜூம் மீட்டிங்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் எங்கெங்கோ வசித்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு குடும்பமாக நாங்கள் ஒன்று இணைக்கப்பட்டுவதில் ஆண்டவரே மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரை ஜபத்தில் தாங்கினதுனால அடியான் இங்கே காணப்பட முடிகிறது. ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் எடுத்த ஜபத்துக்காகவும் பல்வேறு இடங்களிலிருந்து அடியானுக்காகவும் ஜபம் எடுத்ததுக்காக அந்த ஜபத்தினுடைய பலனை இன்றைக்கு கர்த்தர் காண செய்திருக்கீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஜபத்தை நிறைவேற்றக்கூடியவர் ஆண்டவரே, உயிருள்ள தேவனாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் யாவரும் கூட பத்திரமாக நாங்கள் ஒன்று கூடவும் நாங்கள் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து தகப்பனே இந்த COVID-19 அல்லது எந்த ஒரு பாதிப்பினாலே எங்களை தாக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய சுத்த கிருபையினாலே ஆண்டவரே எங்களை எழுவ செய்து உங்களுடைய கிருபையினால புதிய நாளே காணும்படிக்கும் கர்த்தருக்கு துணை செய்தீரே. அதற்காக நன்றி செலுத்தி அறிவினாது நேசம் பெறல ஜெபம் கேளு நல்ல கர்த்தாவே, ஆமென். இந்த வேலையிலே நாம கூட்டத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இன்றைய தினத்துல நம்ம மத்தியில பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் அவர்கள் இந்த நாளிலே நமக்காக இந்த சபஸ்குல் பயிற்சி கூட்டத்தை வழிநடத்த வருகிறார். அந்த தலைப்பு சிஸ்டர் ரீனா அவர்கள் வாசிப்பாங்க. How to have an effective Sabbath school program in the church. அப்படின்னா ஒரு ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சி சபையில எவ்விதமாக அதை நடத்தப்படணும், மிகவும் பயனுள்ளதாகவும் பிரோஜனம் உள்ளதாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பின் கீழே அவர் நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ள வருகிறார். பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் அவரை வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தம்மை அவர் மூலமாக இன்றைய நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியானது நம் யாவரும் கூட அதை மேன்மையாய் பயனுள்ளதாகவும் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. நம்ம இந்த வேலையில பாட்டார்தனைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். பாட்டார்தனை நம் வழக்கமாக டாக்டர் ஆப்ரி டேனியல் பாய் அவர்களே இந்த பாட்டார்தனை விளங்கும்படிக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ஆப்ரி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இனிமேலும் காத்து நடத்திடுவார். இஸ்ரவேலின் தெய்வமே இன்னிசை பாடி தோத்தரிப்போ, இன்னிசை பாடி தோத்தரிப்போ, தோத்தரிப்போம் என்றும் தோத்தரிப்போ. உண்மையே மட்டும் காத்தவர் இம்மானுவேல்.
ஆராதனை செய்வோம் உமக்கே. அற்புத தேவனே உம்மை துதிக்க ஆனந்த கீதமே என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்த ஆண்டவர் கீதமே என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்த ஒன்றாக கூடி உம்மை துதிப்போ என்றுமே. மட்டும் காத்தவர் இம்மானுவே. ஆயத்தம் செய்வோம் வருகைக்கு ஆச்சரிய தேவனே உம்மை காண அளவில்லா நன்மைகள் செய்து வருகிறேன் அன்பான இயேசுவே உம்மை புகழ. அளவில்லா நன்மைகள் செய்து வருகிறேன் அன்பான இயேசுவே உம்மை புகழ. துதி உம்மை துதிப்போ உம்மையே மட்டும் காத்தவர் இம்மானுவே. இனிமேலும் காத்து நடத்திடுவா இஸ்ரவேலின் தேவனே. இன்னிசை பாடி தோத்தரிப்போ இன்னிசை பாடி தோத்தரிப்போ தோத்தரிப்போம் என்றும் தோத்தரிப்போ என்றுமே. இம்மட்டு காத்தவர் இம்மானுவே. டேனியல் போய் அவர்கள் அருமையான ஒரு பாடலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் பாடுகிறதுல நான் ரசித்தது உண்டு. கர்த்தர் எப்படி போன்ற ஒரு தாளந்தான ஒரு இசை வாசிக்கிறவரும் பாட்டு எழுத்துறவரும் இந்த அருமையான ஒரு தாளந்தான ஒரு நபர் நம்ம 7 நாள் திருச்சபையில் இருக்கிறதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் மூலமாக இன்னும் பல வாலிபமான அட்வென்டிஸ் வாலிபர்கள் எழும்பணும், அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய என்னோட நம்பிக்கை. நன்றி. இந்த வேலையில் நாம் யாவரும் கூட வேத வாசிப்புள்ளாய் கடந்து செல்லலாம். சங்கீதம் 78 வசனம் 6-11. ஜஸ்மின் முதல் வாசிப்பாங்க, அது பின்பு அலன் அவர்கள் வாசிப்பாங்க. Happy Sabbath to some and happy preparation day to the remaining. A reading from the book of Psalms, chapter 78, verses from 6 to 11. That the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children, that they might set their hope in God and not forget the works of God, but keep His commandments. And might not be as their fathers, a stubborn and rebellious generation, a generation that set not their heart aright, and whose spirit was not steadfast with God. The children of Ephraim, being armed and carrying bows, turned back in the day of battle. They kept not the covenant of God and refused to walk in His law, and forgot His works and His wonders that He had showed them. Amen. வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இன்றைய வேத வாசிப்பாக சங்கீதம் 78 அதிகாரம் வசனம் 6-11 வரை. இனி பிறக்கும் பிள்ளைகள் ஆகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும்
தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்பிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே பொழுது காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செய்கைகளையும் அவர் தங்கள் காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆமென். நன்றி ஜஸ்மின் அண்ட் ஹெலன். வேத வாசிப்பை இன்றைய தினத்துல நம்ம வாசித்ததுக்காக. நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவர் செய்த செய்கைகள் எல்லாம் மறந்து விடாதபடிக்கு கவனமா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இன்றைய தினத்துல ஆண்டவரை நினைவு கூறும்படிக்கு இந்த ஓய்வு நாள் நமக்கு ஆண்டவர் தந்த இருக்கிறார். அவரை நினைவு கூறும்படிக்கும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இவ்வேளையிலே நாம் யாவரும் ஜெப குறிப்புக்கு கடந்து போகலாம். இந்த ஜெப குறிப்பு வந்து பிரதர் ஜான்சன். பிரதர் ஜான்சன், உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. பிரதர் ஜான்சன். ஓகே பிரதர் ஜான்சன், இன்றைக்கு நமக்கு 2 குறிப்புகள் தான் இருக்கிறது. ஒரு கால் இன்னும் மற்ற குறிப்புகள் இருக்குமானா தயவுசெய்து அதை அனுப்பி வைங்க. கொரோனா பெண்டமிக்னால பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அதுல ஆண்டி கனகராஜோடைய சிஸ்டர் விஜயா அவர்கள் சென்னையில் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து கோவிட்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதாக தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த கொரோனானால அநேகர் வேலை இல்லாத திண்டாட்டம். இன்னும் நம்ம இன்னும் புதுசா ஒரு நியூஸ் வரப்போகுது. கூட விரைவில் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் வரப்போ இருக்கிறது இந்த வேக்சின். இது எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல. ஆனா இது கூட விரைவில் நடைமுறைக்கு வரப்போகிறது. அதனால உலகளாவில இந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததுனால அது மீண்டும் எழுப்புவதற்காக அல்லது மீண்டும் அது முன்னேற்றத்தை காணுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த நிலை இன்னும் மோசமா போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால இந்த வேலையில நம்ம இந்த 2 குறிப்புகளுக்காக பிரதர் ஜான்சன் இந்த ஜெபத்தை எடுக்கும்படி தாழ்மொழி கேட்கிறேன். பிரதர் ஜான்சன் இந்த ஜெபத்தை எடுக்கும்படி தாழ்மொழி கேட்கிறேன். எவரும் ஜெபம் செய்வோம். நாம் தலையை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றியை செலுத்துறோம் கடவுளே. இந்த அநேகர் இந்த நாளை காணாமல் இருக்கிறாங்க கடவுளே. ஆனால் எங்களுக்காக நீ கிருபையாய் இந்த நாளை காண கிருபை செய்தார். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கடவுளே. எங்கள் இந்த ஜெபம் செய்ய முன்னால் கடவுளே, என்னுடைய பாவம் இதுக்கு தடையா இருந்தால் என் பாவத்தை நீர் நீக்கி கடவுளே இந்த ஜெபத்துக்கு உம்முடைய சித்தப்படி நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையா கேட்டுக்கொள்கிறோம் கடவுளே. விசேஷமாக இந்த கோவிட்ல அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கடவுளே. உலகம் முழுதும் கடவுளே அநேகருக்காக ஜெபிக்கிறோம் கடவுளே. உம்முடைய சித்தம் இருந்தால் கடவுளே அவங்களுக்கு உம்முடைய சுகத்தை கொடுங்க கடவுளே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக கடவுளே. விசேஷமாக கடவுளே இந்த தாயாருக்காக ஜெபிக்கிறோம் கடவுளே. உம்முடைய சித்தம் இருந்தால் கடவுளே நீர் அவங்களை தொட்டு சுகப்படுத்தும் கடவுளே. அதே போல பிரதர் சுனிலுக்காக ஜெபிக்கிறோம் கடவுளே. உம்முடைய சித்தம் இருந்தால் அந்த மகனை நீர் தொட்டு எழுப்புங்க கடவுளே. உம்மால் முடியாது ஒன்றும் இல்லை கடவுளே. நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கடவுளே. உம்முடைய சித்தப்படி நடக்க கிருபை செய்யுங்க கடவுளே. இந்த உலகம் முழுவதும் கடவுளே அநேகர் வேலையை இழந்து குடும்பத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கடவுளே. கடவுளே நீர் பார்த்து கடவுளே அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க கிருபை செய்யுங்க கடவுளே. உம்முடைய சித்தம் இருந்தால் கடவுளே நீர் அவங்களை வழி நடத்துங்க கடவுளே. நாங்கள் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளே. இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க போறது கடவுளே. நாங்கள் விழித்து உம்முடைய பிள்ளைகளாய் ஆயத்தமா இருக்கிற எங்களை வழி நடத்துங்க கடவுளே. விசேஷமாக போதகர் எட்வின்காக ஜெபிக்கிறோம் கடவுளே. உம்முடைய கடவுளே நேற்று ஜெபித்தோம் கடவுளே. ஆனால் இன்று சந்தோஷமான செய்தி நம்ம அவங்க பார்த்து இந்த ஜூம்ல மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்காக உங்களை
நாமத்துக்கு நன்மை செலுத்துறோம் கடவுளே. தொடர்ந்து அவங்களை ஆசீர்வதிங்க கடவுளே. அவங்க குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க கடவுளே. உங்களுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம், பேசுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம் கடவுளே. நீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி கடவுளே, அவங்க மூலமா பேசி எங்களை இருதயத்தை நீர் கல்லான இருதயத்தை மாற்றி கடவுளே, உண்மை போல நாங்கள் இந்த கடைசி காலத்துல வாழ எங்களை வழிநடத்துங்க கடவுளே. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் கடவுளே. உலகம் முழுதும் இந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க கடவுளே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கள கடவுளே. நீர் வரும்போது ஒவ்வொருவரும் தப்பி விடாமல் அந்த பரலோகத்துல காண கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜெபத்தை எடுத்த சகோதரரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நமக்கு ஒரு விசேஷ பாடல் இருக்கிறது. அந்த பாடலை பாடுவதற்காக ஆண்டி விக்டோரியா ஆண்டி அந்த பாடலை பாட இருக்கிறாங்க. ஆண்டி இருக்கீங்களா ஆண்டி? எஸ்மா, எஸ் ரீனா இருக்கிறேம்மா. ஓகே ஆண்டி. கர்த்தருடைய தூய திருநாமத்திற்கு ஸ்தோத்திரம் துதிமகிமை உண்டாவதாக. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. மலரை போன்ற மனித வாழ்வு புலந்து வாடிடுமே, மனதில் தோன்றும் வழியினில் சென்று வேதனை அடையாதே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நீ அறியாமல் வாழுவதே. பரிசுத்த தேவனின் கரங்களில் வந்தால் வாக்கியம் நிச்சயமே. நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நிழலை போன்ற உலகின் வாழ்வு கடந்து போய்விடுமே, நீஜங்கள் என்ன என்பதை அறிந்து வாழ்ந்திடல் அவசியமே. வல்லவர் இயேசுவின் வருகை ஒரு நாள் விரைவினில் வந்திடுமே. மனதினில் அவரை ஏற்றவர் மட்டும் மறுரூபம் அடைவாரே. நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா,
சிந்திப்பாயா நிலையில்லா உலகம் நினைவினில் எழுதிவிடு நிலையான நகரம் உண்டு நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு நிலையான நகரம் உண்டு நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா இயேசுவை சந்திப்பாயா நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா இயேசுவை சந்திப்பாயா ஆமென். ஆமேன். நல்லதொரு பாடலை பாடிய ஆண்டியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையிலே நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். இன்று நாளிலே நாம் ஓய்நாள் பள்ளி பயிற்சியின் கீழே எப்படி ஒரு சப் ஸ்கூல் ப்ரோக்ராம் எப்படி பயனுள்ளதாக நம்ம சபைகளில் நாம் நடத்தலாம் என்றதை குறித்து நாம் இன்று நாளிலே ஆராய இருக்கிறோம். அதனை வழங்குவதற்காக பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் நம்ம மத்தியில் இணைந்திருக்கிறாரு. அவரை அறிமுகப்படுத்துவதற்கு சகோதரர் எட்வர்டை அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தை கொடுத்த சகோதரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பாஸ்டரை நான் அறிமுகப்படுத்துவதில்லை அப்படின்னாக்கா, பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் அவர் அண்ணன் ரொம்ப அன்பாக நாங்கள் அவங்களை கூடுவோம். நிறைய பேருக்கு அண்ணன் தான். நிறைய அண்ணன் எங்களுடைய தியாலஜி படித்த நிறைய ஸ்டூடெண்ட்களுக்கு தெரியும். அவர் அண்ணன் அண்ணன்னா அண்ணன் தான். ரொம்ப அண்ணன் மாதிரி தான் பேசுவார். ஆமாம், எல்லார்ட்டையும் ஒரு அன்பான இதில் அவர் அப்ரோச் பண்ணுறது ஒரு பாஸ்டர் மாதிரி. நாங்கள் பாஸ்டர் தான் அவர், ஆனால் நாங்கள் அவர் அண்ணன் சொல்லி கூப்பிட்டே பழகிட்டோம். அதனால அவர் நம்ம மத்தியில் இருப்பதில் ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லணும்னா ஊட்டியில் இருக்கிற நம்ம கொடைக்கானல் இருக்கிற நம்ம ஸ்கூல்ல பிரின்சிபல் அதுக்கு நிறைய ஸ்கூல்ல பிரின்சிபல் பாஸ்டர்ஸ் இப்போ என்னன்னா பாஸ்டர் இருந்திருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க. பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் என்ன சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவர் என்ன பர்சனலா சொன்னோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப நெருங்கியவர். அவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அண்ணனோட தம்பி எனக்கு சீனியர். அவங்க எல்லாம் சீனியர் தான். நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போதும் காலேஜ்ல படிக்கும் போதும் எங்களுக்கு சீனியரா இருந்தாங்க. ரொம்ப பாசமா இருப்பாப்புல. எப்பயுமே ஒரு காரியம் சொன்னா இது இப்படி செய்யணும் தம்பி அப்படி செய்யணும், யாருக்கும் மனம் கோணாம புண்படுத்த மாட்டாப்புல. அது எனக்கு பர்சனலா அவரோட கேரக்டர் என்னன்னாக்க, யாரையும் புண்படுத்தி பேசணும், யார்கிட்டையும் அட்வைஸ் சொல்றதுல ரொம்ப தாழ்மையா எல்லார்ட்டையும் அந்த அப்ரோச் பண்ற விதம் ரொம்ப நல்ல விதம். அதனாலதான் அவர் இந்த இப்போ அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடம் நீங்க பாத்தீங்கன்னா சிவகங்கை, ராமநாதபுரம் சிவகங்கை அந்த இதுல பிரசிடென்டா இருக்கிறாப்புல. ஆனா இப்பவும் அவ்வளவு பிஸியான ஒரு நேரத்துலயும் அண்ணா நீங்க இதுக்கு வாங்கன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு சொன்னோன்னா உங்களுக்கு நிறைய நம்ம எல்லா இன்டர்நேஷனல் மீட்டிங்லயும் அவரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல இப்பயும் சொன்ன உடனே பரவாயில்லப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு ரொம்ப தாழ்மையா. இப்ப இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 1வது தியாலஜி நான் சொல்லுவேன். அதாவது டாக்டரின் ஆனாலும் சரி, இந்த மாதிரி ட்ரைனிங்னாலும் சரி, எல்லாத்தையும் அழகா எல்லாருக்கும் புரியுற விதமா டெக்ஸ்ட் மூலம், பைபிள் டெக்ஸ்ட் மூலம், அதே மாதிரி அனுபவம் மூலம் நிறைய அனுபவத்துல ஒரு கதை சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, இந்த மாதிரி சாட்சி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா. அதனாலதான் இந்த ஒரு பிரசிடெண்டா அவர் இருந்தாலும் நம்ம நிறைய பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒரு காரியத்தை கொடுத்தா எல்லாரும் பிஸியான ஆட்கள். நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம்னா வர முடியாதுன்னு ஈஸியா சொல்லிடலாம், நம்ம அவங்கள கோச்சிக்க முடியாது. ஆனா நம்ம கேட்ட உடனே நான் அதான் சொல்றேனே, நான் ரொம்ப பிளஸ்ட். யார்கிட்ட பாஸ்டர் எட்வினும் நாமளும் யார் அப்ரோச் பண்ணாலும் சரி, ஒரு ஆள் கூட நான் வர முடியாதுன்னு இதுவரைக்கும் சொன்னதில்லை. இந்த மீட்டிங்களுக்கு எவ்வளோ மீட்டிங்கள் நம்ம நடத்துறோம், ஒரு மீட்டிங்ல கூட நான் வர முடியாதுப்பா எனக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்குன்னு ஒரு ஆள் கூட சொன்னதில்லை. ஏன்னா நம்ம உள்ளத்துல இருந்து மனமாற கேட்கிறோம், அவங்களும் அது உண்மைன்னு தெரிஞ்சுட்டு எந்த ஒரு இது இல்லாம நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நமக்கு பிரசங்கம் பண்றாங்க. அதனால நம்மளோட வேலை நம்ம அநேக ஆட்களை கூட்டிட்டு வரணும் இந்த மாதிரி மீட்டிங்களுக்கு. இந்த மாதிரி மீட்டிங்லாம் நமக்கு எப்பயுமே கிடைக்காது. அதனால என்னன்னாக்க அவங்கள நம்ம இந்த கொரோனா டைம்ல அவங்களெல்லாம் மேக்சிமம் அவங்கள எவ்வளவு தூரம் நம்ம அவங்கள பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கலாம். இப்போ அண்ணன் இங்க இருக்குது, நம்ம அழைப்பை ஏத்து
எந்த ஒரு இதுவும் சொல்லாம நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவருக்கு அண்ணனையும் அக்காவையும் அவங்களுக்குள்ள கூட அவங்க பிள்ளைங்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாத்துக்காண்டி நம்ம தனி ஜெபத்திலையும் நம்ம குடும்ப ஜெபத்திலையும் அவங்க நினைச்சுக்கிடுவோம். இப்ப வந்து இந்த நேரம் வந்து அண்ணன்ட்ட நாங்க கொடுக்குறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டைம் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனமும் மகிமையும் உண்டாவதாக. அருமையான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆண்டவருடைய வழி நடத்துதலும் நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமாக நம்மளை பாதுகாத்து வழி நடத்தின தேவன் நம்மளை எல்லா விதமான தீமைகளுக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளத்தக்கதாக அன்புள்ள கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்து நம்மை வழி நடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக தம்பி எட்வர்ட் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு அறிமுகம். எனக்கு எப்பவுமே தம்பிகள் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அருமையான ஒரு உறவை எப்பொழுதும் நான் பயன்படுத்திக் கொள்வது அது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆகவே எட்வர்ட் தம்பி, அதோடு எட்வின் தம்பி அவர்களும் மிகவும் பாசமாக அன்பாக எப்போ பார்த்தாலும் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே நாங்கள் மெசேஜ் ஷேர் பண்ணும் பொழுதும் அல்லது நாங்கள் பேசிக்கொள்ளும் பொழுதும் மிகவும் நல்ல கனிவோடு அன்போடு நல்லா பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையாக அதை நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன். அதனால இந்த வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம செய்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாள் பள்ளியின் நோக்கமும் இலக்கும் என்ற தலைப்புல இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ சபைகள் இருக்கிறது. அந்த சபைகளில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் இந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிகள். இந்த ஒவ்வொரு ஆலயத்திலையும் இந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக அருமையாக அவைகள் நடக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். நானும் ஒரு சில சபைகளில் போதகராக நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது நல்ல அழகாக நேர்த்தியாக இந்த காரியங்களை அந்த பிள்ளைகள் செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்ன காரணமோ நம்முடைய விசுவாச பிள்ளைகள் அந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிகளை புறக்கணித்து கரெக்டா டிவைன் சர்வீஸுக்கு மட்டும் கரெக்டா வருவாங்க. அது என்ன காரணம் என்று எனக்கு தெரியல. நானும் பல சபைகள் இருக்கும் பொழுது அவர்களை அந்த சாங் சர்வீஸ்ல இருந்து உட்கார வைக்கணும்னு சொல்லி பல முயற்சிகளை நான் செய்து பார்த்திருக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது. சரி என்று ஒரு சிலர் நான் கேட்டு பார்த்தேன், ஏன் நீங்கள் காலையிலே வரமாட்டீங்க, அந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சியை வரமாட்டீங்க அப்படின்னா, பாஸ்டர் 6 நாளும் வேலை செஞ்சோம், டயர்ட் ஆகிடும் பாஸ்டர், ஆகினால கொஞ்ச நேரம் படுத்து தூங்கும்போது அந்த தூக்கம் எங்க நேரம் போனதே தெரியல அப்படின்னு அவர்கள் என்ன செய்யறார்கள் ஒரு சில காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஓய்வு நாள் பள்ளியுடைய நோக்கம் என்ன, அதனுடைய இலக்கு என்ன என்பதை குறித்து இந்த நாளில நாம் இதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். இந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிகள் இவைகள் ஏதோ ஏனோதானோ என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆண்டவருடைய ஆலோசனையின் பேரில் நம்முடைய தீர்க்கதரிசி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆலோசனையின் அடிப்படையில இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்நாளில இந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கும். முதலாவதாக அதாவது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையின் செய்தியும் செயல்முறையும் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அமைப்பாக ஓய்வு நாள் பள்ளி இருக்கிறது. ஒரு பள்ளி என்று சொல்லும் பொழுது ஆசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஆசிரியர்கள் மாணவர். நேற்று தினத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைந்தேன். அந்த இடத்துல போகும்போது ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து ஒரே ஒரு மாணவன் உட்காந்துருந்தான். அப்ப அவரிடத்துல நான் கேட்டேன், ஒன் டீச்சர் ஒன் ஸ்டூடெண்ட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ பள்ளி என்று வரும் பொழுது நிச்சயமாக அதுல மாணவர்கள் இருப்பார்கள், ஆசிரியர்கள் என்ன இருப்பார்கள், கற்றுக்கொள்வதற்கென்று ஒரு பாடம் என்ன செய்யும் இருக்கும். ஆகையினால நம்முடைய இந்த ஓய்வு நாள் பள்ளியானது ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு, அதாவது செய்தியும் நம்முடைய விசுவாசிகள் கற்றுக் கொடுக்கிற
ஒரு அமைப்பாக ஓய்நாள் பள்ளி இருக்கிறது என்று முதலாவது அதனுடைய நோக்கம் என்று நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக இந்த ஓய்நாள் பள்ளியில எதை படிக்கிறோம், எது நம்முடைய பாட புஸ்தகம் என்று பார்க்கும் பொழுது வேதாகமும் எலன் ஒயிட் அம்மையாருடைய தீர்க்க தரிசன புத்தகங்களையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த ஓய்நாள் பள்ளி இருக்கிறது. மூன்றாவதாக சபை உபதேசங்கள் ஓய்நாள் பள்ளி அங்கத்தினர் நற்செயலை வளர்க்கக்கூடிய அதை வளர்ப்பதற்கு அதை நான் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். அதாவது சபை உபதேசங்கள் நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலும் கொடுக்கப்படுகிற அந்த உபதேசங்களை நான் விளங்கி கொள்வதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் வரும் பொழுது அது திருச்சபையினுடைய அங்கத்தினர்களுடைய நற்செயலை அது வளர்க்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இது அதனுடைய நோக்கம். இரண்டாவது அந்த இலக்கு என்ன, வாட் இஸ் த கோல் ஆஃப் தி சாபத் ஸ்கூல் அப்படின்ற நம்ம பார்க்கும் பொழுது அதுல ஒரு சில காரியங்களை பாருங்க. சீடர்களை, முதலாவது சீடர்களை உருவாக்குதல் என்று நாம் வேதத்தை நம்ம என்ன இதை பார்க்கிறோம். சீடர்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. அதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். சீடர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு அடுத்து நான் வருகிறேன், ஏன் சீடர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று. இதை கவுன்சில்ஸ் டு சாபத் ஸ்கூல் மினிஸ்ட்ரி என்ற புஸ்தகத்துல இதை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வேளையில ஆத்ம ஆதாயம் செய்வதே ஓய்நாள் பள்ளி ஊழியத்தின் இலக்கு. இதை தவிர ஓய்நாள் பள்ளியில வேற அதற்கு எந்த லெக்கும் எந்த கோலும் கிடையாது. ஓய்நாள் பள்ளி ஆனது ஆத்ம ஆதாயம் செய்வதற்காகவே அந்த ஓய்நாள் பள்ளியின் ஊழியம் லெக்காக இருக்கிறது. அது இல்லாமல் வேற நம்முடைய ஒரு என்டர்டெயின் மோட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஆகவோ அல்லது வந்து உட்கார்ந்து நேரத்தை பொழுதுபோக்குவதற்காக அல்ல ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சிகள் அல்ல ஓய்நாள் பள்ளியின் ஊழியம் ஆத்ம ஆதாயம் செய்வதற்காகவே இந்த ஓய்நாள் பள்ளி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோல் இதுல 4 பிரிவுகள் இருக்கிறது. இந்த லக்கினுடைய 4 கோல்ஸ் அதுல இருக்கிறது. அது என்ன அப்படின்றதை குறித்து நாம் படிக்கிறோம். ஒன்றாவதாக வேதாகம ஆராய்ச்சி. இந்த வேதாகம ஆராய்ச்சி என்று பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக ஆராதனையில போதகர் ஒருவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு யாருக்கா ஒரு சந்தேகம் வந்தது என்றால் உடனடியாக நேரடியாக அந்த தெய்வீக ஆராதனையில கேட்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல மாணவர்களாக அதாவது விசுவாசிகளாக அமர்ந்து இன்னொரு நபர் அதுல இருந்து இந்த கர்த்தருடைய வேதத்தை எடுத்து அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. அதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 5:39 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் அதான் சொல்லி கொடுத்தார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவிலும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கான காரணம் 2 காரணம் ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று, அந்த வேத வாக்கியங்களினால எனக்கு நித்திய வாழ்வதில் இருக்கு. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அது சாட்சி கொடுக்கிறது. ஆகவே இதை ஆராய்ந்து கலந்து அமர்ந்து உட்கார்ந்து படிப்பதற்கான இடம் தான் இந்த ஓய்நாள் பள்ளி. எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை நான் 4 பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம், அல்லது இன்னொரு நபருக்கு இருந்த ஒரு கருத்தை வேதத்தின் அடிப்படையிலான ஒரு கருத்தை அவர் எனக்கு அந்த காரியத்தை எனக்கு சொல்லி தரலாம். இப்படியாக வேதாகம ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு இடமாக நம்முடைய பள்ளிக்கூடம், அதாவது ஓய்நாள் பள்ளிக்கூடம் இருக்கிறது. இரண்டாவதாக விசுவாசிகளின் ஐக்கியம். இந்த விசுவாசிகளின் ஐக்கியம் அந்த வாரத்துல ஒரு நாள் அந்த ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சியில் எல்லாரும் ஆலயத்துல ஒன்று கூடும் பொழுது அந்த ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஃபெல்லோஷிப். மற்ற 6 நாட்களும் நம்முடைய விசுவாசிகளோடு அல்லது சக மனிதர்களோடு எப்ப ஒரு ஐக்கியம் நமக்கு இல்லை. என்ன, காலையில எழும்பி நம்ம வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து வீடோட உட்கார்ந்து நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம், அவர்களோடு சேர்ந்து நம்ம உட்கார்ந்து மற்ற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சிகள். ஒருவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம், அதாவது ஒரு சிலருடைய சுகத்தை விசாரிப்பதற்கான ஒரு இடமாக இது இருக்கிறது. விசுவாசிகளுடைய ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. மூன்றாவதாக அயலகத்தாரை சந்தித்தல். இதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய சுற்றி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை எத்தனை பேர் நம்ம அவர்களை சந்தித்து இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அதாவது ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம வீட்டை சுற்றிலும் சரி, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு ஒரு தேவையில இருக்கிறார்கள் என்றால் மன அழுத்தத்துல மனம் பாரத்துல இருக்கக்கூடிய அவர்களுக்கு
அவர்களுக்கெல்லாம் தேவை ஒன்றே ஒன்று, யாராவது ஒரு நபர் என்னை வந்து சந்தித்து என்னோடு உட்கார்ந்து இடத்துல பேச வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு எல்லா மனிதர்களை நீங்க கூடிமான மனிதர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கு இருக்கிறது, எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காக அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். 2004 சுனாமி ஒன்று வந்தது. எங்க ஊர் பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல பேரழிவுகள் எல்லாம் ஏற்படுத்தின. அப்பொழுது இந்த தொண்டு நிறுவனத்துல இருந்த இந்த வாலண்டியர்ஸ் அவங்க போய் நிறைய பேருக்கு உதவிகளை செய்து கொண்டு வந்தாங்க. அப்படி உதவிகளை செய்து கொண்டு இருக்கிற வேளையில ஒரு தாயாருடைய ஒரு அம்மா, ஒரு நடுத்தர வயதான ஒரு அம்மா வீட்டுல இந்த தொண்டு நிறுவனத்தினர் 2 பேர் சந்திக்க போனார்கள். அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, உள்ள வாங்க என்று அழைப்பு கொடுத்தாலும் அவங்க அந்த ஒரு சின்ன குடிசை வீட்டுக்குள்ள அவர்கள் என்ன செய்தார்கள், போனார்கள். போன உடனே அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு என்ன நீங்க தர போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நாங்க ஒரு ஸ்டவ் வந்து தருகிறோம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, வீட்டுக்குள்ள காமிச்சு ஏற்கனவே 2 ஸ்டவ் இருக்கு, இந்த தொண்டு நிறுவனத்துல இருந்து வந்தாலும் ஏற்கனவே 2 ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு நான் உங்களுக்கு நான் கேட்கிறேன், அது எனக்கு நீங்க செய்வீர்களா? அப்ப அவங்க கேட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவனை நான் இழந்து விட்டேன், என்னுடைய பிள்ளைகளை இழந்து விட்டேன், சொந்த எல்லாம் விட்டு நான் தனி மரமாக இருக்கிறேன், மன அழுத்தத்துல இருக்கிறேன், கொஞ்ச நேரம் உட்காந்து என் கூட நீங்க பேசுவீங்களா? பேசும்பொழுது இந்த மனதில் இருக்கிற வார்த்தைலாம் உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது எனக்கு மன ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், கொஞ்சம் உட்காருவீங்களா, இடத்துல பேசுவீங்களா என்று கேட்ட பொழுது அந்த தொண்டு நிறுவனத்தில் சொன்னார்களாம், எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமா, இன்னும் நாங்க 4-5 பேரை போய் பார்த்து எங்களுடைய பணியை நாங்கள் முடிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நம்ம நினைக்கிறோம், ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது அவங்க இவங்க யாராவது இருந்தாலும் நல்லா அவங்க சந்தோஷமா இருக்கு, நல்லா உடுக்குறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்க, நல்ல வேலை செய்யறாங்க, கார்ல போறாங்க, எல்லா வசதியும் இருக்கு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்களுடைய மனசுல எவ்வளவு வேதனையோடும் எவ்வளவு அழுத்தத்தோடும் இருக்கிறார்கள் என்பதை நீங்க அவங்களுக்கு பேசி பார்த்தாதான் தெரியும். மனசுடைய பாரத்தை கொட்டுவதற்காகவே இந்த ஓய்நாள் பள்ளியானது நமக்கு அதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய வெளியே போய் நேரம் பெரிய பெரிய ஊரு தூரமான இடத்துல போய் செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லல. நம்முடைய பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க காலையில எழுப்பி அவங்கள பார்த்து ஹாய் குட் மார்னிங், எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு இல்ல ஒரு ஸ்மைல், ஒரு புன்சிரிப்பு. ஓய்நாள் பள்ளியின் நிகழ்ச்சியினுடைய ஓய்நாள் பள்ளியின் நோக்கம் என்னென்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அயலாகாரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், அது செய்யணும். 4வது இதனுடைய நோக்கம் என்னன்னா உலகளாவிய ஊழியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன அப்படின்னா, நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம், அதாவது இந்த உலகம் முழுவதும் நீங்கள் போய் என்னுடைய சத்தியத்தை நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வருது. அப்போ இந்த ஓய்நாள் பள்ளி இந்த நோக்கம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 4 காரியங்களை சொன்னதுல முதலாவது நம்ம உட்கார்ந்து என்ன செய்யறோம், ஆண்டவருடைய வேதத்தை ஒன்று நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த கற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில கிறிஸ்துவை நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடும்ப அங்கத்தினராக அவரை ஏற்றுக்கொண்டுகிறபடினால் நம்ம எல்லாம் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளா இருக்கிறபடினா நம்ம இடத்துல ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. அந்த ஐக்கியம் ஏற்பட்ட மாத்திரத்துல ஒன்றாக இணைந்து அந்த ஐக்கியத்தோட கஷ்டத்தில் இருக்கிற துன்பத்தில் இருக்கிற மக்களை சென்று சந்திப்பதற்கு நாம் போகிறோம். அவ்விதமாக சென்று ஒவ்வொரு செய்யும் பொழுது ஆண்டவருடைய அந்த ஊழியமானது உலகளாவியத்துல இந்த ஊழியம் நடைபெற்று அது வந்து நிறைவு பெறுகிறது என்பதை குறித்து நான் என்ன செய்றேன்னா நம்ம இதுல குறித்து நம்ம வாசிக்கலாம். அடுத்து என்ன, இந்த ஓய்நாள் பள்ளியுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ஓய்நாள் பள்ளியை நம்ம வளர்க்கணும். அது ஒரு நாளும் அது வந்து செத்து போய் விடுவதற்கு விடக்கூடாது. ஒரு செடியை வைத்தோம் என்றால் அதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நான் எனக்கு கார்டனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொம்ப நான் அதுல வந்து உற்சாகம் காட்டுவேன். ஒரு செடியை வச்சுட்டு ஒவ்வொரு நாள் இதுல போய் பார்ப்போம், அதுல எவ்வளவு இலை வந்திருக்கு, எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது. ஒரு 2 இலை, ஒரு இலை புதுசாக இதுல வந்துருச்சுன்னா உண்மையா சொல்றேன், என் மனசுல இருக்கிற ஒரு சந்தோஷம், நான் வைத்த செடி 2 விலை முளைத்திருக்கிறது, 2 இலை விட்டிருக்கிறது என்று நான் அவ்வளவு சந்தோஷப்படுவேன். சில நேரங்களில் இப்படிப்பட்ட போறங்கள் இடங்கள் எல்லாம் மரங்கள்ல வைக்கும் பொழுது கன்னி மரங்கள் எல்லாம் நான் வச்சு வளர்ப்பது உண்டு. கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க இதெல்லாம் வச்சு நடுறீங்களே, 2 வருஷத்துல இந்த ஊரை விட்டு நீங்க டிரான்ஸ்பர் ஆகி போறீங்க, இதனுடைய பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க, உங்களுக்கு இதனுடைய பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் என்னுடைய கேள்வியில் கேட்பாங்க. ஆனால் நம்ம இதை வைக்கும் பொழுது வேற யாரோ அதை போய் பயன்படுத்தும் பொழுது அது சந்தோஷமாக இருக்கிறது. நான் வந்து தஞ்சாவூர் வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல நாங்க 6 வருஷம் குடியிருந்தோம். அந்த வீட்டுல ஒரு பப்பாளி மரம், ஒரு எலுமிச்சை மரம், ஒரு சப்போட்டா மரம், எல்லாம் ஒரு முருங்கை மரம் எல்லாத்தையும் நாங்க எல்லாம் வச்சு வளர்த்தோம். ஆனா அதனுடைய பலன் நாங்க சாப்பிடல. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஒரு நாளைக்கு அந்த பக்கமாக போகும் பொழுது அந்த 8th வீட்டுல ஒருத்தங்க சொல்றாங்க,
சார் நீங்க வச்சுட்டு போன அந்த மரத்துல இருந்து முருங்கைக்காய் நல்லா காய்க்குது, சப்போட்டா நல்லா காய்க்குது, பப்பாளி நல்லா காய்க்குது, எலுமிச்சம்பழம் நல்லா காய்க்குது, மாமரம் நல்லா காய்க்குது, அதை நாங்க சாப்பிடுவோம். அதை சாப்பிடும் போதுதான் உங்களை நாங்க நினைக்கிறோம். எனக்கு அருமையான 2 பிள்ளைகளை ஓய்வு நாள் பள்ளியானதை அதை நம்ம வளர்க்கணும். அதுல வளர்க்கணும். அன்றைக்கு நான் வளர்க்கிறதுனால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன அதனால என்ன லாபம் என்று சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஓய்வு நாள் பள்ளியை நான் வளர்த்தது நிமித்தமாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அதுல நல்ல ஒரு பலன் கிடைக்கும். யாராவது 2 ஆத்துமாக்கள் வந்து, ஐயா நீங்க இந்த ஓய்வு நாள் பள்ளி இவ்வளவு தூரம் நீங்க வளர்த்தீங்க, அதுல நான் சேர்ந்ததுனால இன்னைக்கு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புகளாக நான் கடந்து வந்திருக்கிறேன்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஓய்வு நாள் பள்ளி எதை நாம அதை வந்து செத்து போக விடாதபடி அதை வளர்ப்பதற்கு என்னென்ன வழிகளை கையாள வேண்டுமோ அதை நாம் கையாள வேண்டும் என்பதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். சில நன்மைகளை குறித்து இந்த ஓய்வு நாள் பள்ளியினுடைய நன்மைகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள். ஒன்றாவதாக, ஆத்துமாக்களை சத்தியத்துக்கு கொண்டு வருவதற்கான தேவனுடைய ஒரு சிறந்த ஒரு கருவி. யாராவது ஒரு புது ஆட்களை நீங்க வந்து ஒரு நம்ம சுற்றி இருக்கிற நீங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு நீங்க அழைக்கும் பொழுது, டிவைன் சர்வீஸ் வாங்க அப்படின்னு போது, டிவைன் சர்வீஸ்ல ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு நபர் டிவைன் சர்வீஸ்ல போதகர் பேசக்கூடிய பிரசங்கம் அவருக்கு வந்து புரியுமா புரியாத நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சியில வரும் பொழுது அந்த ஊழிய அறிக்கை, அந்த சிறப்பு செய்தி, அந்த இயற்கை செய்தி, அந்த சுகாதார செய்தி, அயல்நாட்டு செய்தி, இவளை பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு புரியும். ஆகையினால ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ள வழிநடத்தப்படுவதற்கு இந்த ஓய்வு நாள் பள்ளி வந்து ஒரு சிறந்த ஒரு கருவி. ஆண்டவருடைய ரட்சிப்புகளாக மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு கருவி என்று நாம என்ன சொன்னா பார்க்கணும். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையை பற்றி அறிவை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பற்றிய அறிவை கொடுக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்துல இருக்கக்கூடிய அதை படிக்க படிக்க ஆண்டவருடைய வாக்கியத்தின் மேல, வார்த்தைகளின் மேல நமக்கு ஒரு பிரியமும் ஒரு நாட்டமும் அதோடு கூட அந்த ஞானத்தை இது கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மூன்றாவது, சத்தியத்தின் மீது அன்பை நமக்கு வளர்க்கிறது. இந்த பாடத்தை நான் படித்திருக்கிறேன், இன்னைக்கு இந்த ஒரு பாடத்தை நிறைய இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருந்தாலும் ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை நிறைய புது புது காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் புது புது பாடங்கள். அன்றைக்கு ஒரு பாடத்தை நான் வந்து படித்தேன். அதாவது இந்த புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். அதுல வந்து அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் கடையில வாங்க போனாங்க. என்ன வாங்க போனாங்க? என்ன வாங்கிட்டு வந்தாங்க. அந்த என்ன அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட எண்ணெய் இல்ல, அது வேற ஏதோ ஒன்று. சோ அன்றைக்கு ஒரு புது சத்தியத்தை அன்றைக்கு என்னால கற்றுக்கொள்ள முடிந்தது. இவ்விதமாக ஆண்டவருடைய சத்தியத்தின் மேல அது அன்பை அது நமக்கு வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான்காவதாக, வேதாகமத்தை தாங்களே படிப்பதற்கான விருப்பத்தை அது எழுப்புகிறது. அப்போ ஒரு கருத்தை ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது வேதத்திலிருந்து அந்த ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்லிக் கொடுக்கிற வேளையில, ஓ இப்படி இருக்கிறதா, சரி அதை நாம் படித்து பார்க்க வேண்டும், நான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று அவர்கள் நினைத்து அதை படிப்பதற்கான விருப்பத்தை, ஒரு ஆர்வத்தை அது தூண்டிவிடக்கூடிய இடமாக ஓய்வு நாள் பள்ளி இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடாது. ஐந்தாவதாக, வேதாகமத்தின்படி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துமாறு அவர்களுக்கு கற்பிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் பள்ளியில நீ கற்றுக்கொண்ட இந்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட அவைகள் உன்னுடைய இந்த ஓய்வு நாள் பள்ளியில கற்றுக்கொண்ட இந்த பாடம் பொய் சொல்லுது, குற்றம், தவறு, பாவம் என்று கற்றுக் கொடுக்கிறபடினால என்னுடைய வாழ்க்கையை அது ஒழுங்குபடுத்துகிறதாக காணப்படுகிறது என்று நான் பார்க்கின்றேன். நம்முடைய சாபத் ஸ்கூல்ல பல பிரிவுகளை என்ன நம்ம வச்சிருக்கிறோம். இது அதான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன். நம்முடைய சபையில இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் வேற எந்த சபைக்குலயும் எந்த டினாமினேஷன்ல இது கிடையாது. ஆனா அந்த பிரிவுகள் நம்முடைய என்னென்ன அந்த பிரிவுகள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல நம்ம கொண்டிருக்கிறாங்க 2 வயதுல இருந்து, அதாவது பிறந்த குழந்தையில இருந்து 2 வயது வரைக்கும் அந்த பிகினர் என்று சொல்கிறாரு. அப்ப பிகினர்னா அந்த 2 வயது பிள்ளை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல அவர்களுடைய வேத பாடகங்கள் இருக்கிறது. இந்த சில நேரங்கள் நான் ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்தேன். ஒரு சாபத் ஸ்கூல்ல, சில்ட்ரன் சாபத் ஸ்கூல்ல அவங்க ஒரு தொட்டில் கொண்டு போய் நிறைய தொட்டில் வச்சிருப்பாங்க. அந்த தொட்டில இருந்து சின்ன குழந்தைங்களை 6 மாச குழந்தை, 5 மாச குழந்தை கூட தொட்டில போட்டுருவாங்க. ஆனா சாபத் ஸ்கூல் நடக்கும் அவங்களுக்கும். அந்த சின்ன பிள்ளைங்க ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது, நம்ம நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு எல்லாமே என்ன அவங்களுக்கு எல்லாமே புரியும். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தின்படி கிறிஸ்துவின் அன்பை நம்ம எளிய முறையில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், அதை புரிந்து கொள்வார். எனக்கு ஒரு பேரன், இன்னைக்கு 6 மாசத்துல ஒரு பேரன் இருக்கிறான். அவன் என்னுடைய மருமகள் வயிற்றுல அவனை கர்ப்பமாக இருந்த வேலையில
இந்த ஜீசஸ் லவ்ஸ் மீ திஸ் ஐ நோ என்னத்த பாடலை அவங்க அந்த மொபைல்ல போட்டுட்டு அந்த ஹெட்போன்ஸ் எடுத்து அவங்க வயிற்றுல சுத்தி வச்சிருவாங்க. அந்த அந்த இதுல வயிற்றுல சுத்தி வச்சிருவாங்க. இன்னைக்கு 6 மாதம் ஆகுறது. அவன் பிறந்த அன்றில் இருந்து இந்த ஜீசஸ் லவ்ஸ் மீ திஸ் ஐ நோ அந்த பாட்டை பாடுனா அவ்வளோ சந்தோஷம். வேற எந்த பாட்டுக்குமே அவனுடைய கான்சென்ட்ரேஷன் இல்லை. இந்த பாட்டை பாடும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். சோ சின்ன பிள்ளைகளுக்கு சிறு வயதுல இருந்தே கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பள்ளி நம்முடைய ஓய்நாள் பள்ளி என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அவைகளை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய சபை விசுவாசிகள் எல்லாரும் யாராக இருந்தாலும் அவர்களையும் வர வைத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்க அவளை அழைச்சிட்டு வாங்க. அவ்வளவு அருமையாக என்ன இருக்கும். அடுத்து 3 to 5 வந்து கிண்டர் கார்டன் ஒரு குரூப் வச்சிருக்காங்க. 6 to 9 பிரைமரி, 10 to 12 ஜூனியர்ஸ், பவர் பாயிண்ட், 13 இருந்து 14 வயசு வரைக்கும் டீன்ஸ் அண்ட் ரியல் அண்ட் டைம் ஃபேத் அப்படின்றாங்க. 15 வயசுல இருந்து 18 வயசுல யூத் கார்னர் ஸ்டோன், 15 வயசுல இருந்து 35 வரை யங் அடல்ட்ஸ், 35க்கு மேல அடல்ட்ஸ், அவங்களுக்கு வந்து தனி ஸ்டடிஸ் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. நான் வந்து தஞ்சாவூர் சர்ச்சில் பாஸ்டரா இருக்கும் பொழுது இந்த அடல்ட்ஸ்க்கு தனியா சர்வீஸ் நடத்துவோம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க தனி சர்வீஸ். அவங்க வந்து இங்க வரவே மாட்டாங்க. ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சியிலேயே அப்படியே ஆரம்பித்து அவங்களவே பிறகு அந்த டிவைன் சர்வீஸ் எல்லாமே அவங்களின் ஒரு சர்ச், ஒரு குட்டி சர்ச் மாதிரியே நாங்க உருவாக்கி கொடுத்தோம். அதுல அவங்க ஒரு பாஸ்டர், அந்த பிள்ளைங்கள இருந்து அவங்க என்ன செய்வாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க இதுல டீக்கன்ஸ், அவங்க இதுல சர்ச் எல்டர், அவங்க இதுல இப்படி காரியங்களை செய்யும் பொழுது ஐயோ அந்த பிள்ளைகள் அவ்வளவு உற்சாகம். ஒரு 6-7 பிள்ளைகளை வைத்து ஆரம்பித்தது. கடைசியில ஒரு கொஞ்ச நாட்களை பாத்தீங்கன்னா 40-60 பேருக்கு தெரிஞ்சுட்டாங்கன்னா சின்ன இவங்க போய் கூட்டிட்டு வர்றாங்க. வாங்க 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 எங்க சர்ச்சில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நாங்களும் அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டிவிட்டிஸ். சோ அதற்காக தான் இந்த பகுதியாக என்ன பிரிக்கப்படுது. நீங்க இந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கொண்டு போய் பெரிய சர்ச், அதாவது பெரிய ஆட்கள் உட்கார இடத்துல உட்கார வச்சு பாருங்க, அது வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஒண்ணுமே புரியாது. ஆகையினால இது நமக்கு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஓய்நாள் பள்ளி நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓய்நாள் பள்ளியுடைய வரலாறு இது எப்படி ஆரம்பித்தது என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு பட்டியல் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை முழுசுமாக எனக்கு வாசிப்பதற்கு அவ்வளவு நேரம் இல்லை. 1853 வருஷத்துல இந்த ஓய்நாள் பள்ளியின் முதல் முறையாக ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் நியூயார்க்கில் உள்ள ரோச்செஸ்டர் என்ற இடத்துல முதல் ஓய்நாள் பள்ளியை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஒரு சிறுவர்களுக்கான ஓய்நாள் பள்ளி, ஒரு ஓய்நாள் பள்ளி பாடத்தை உரியா ஸ்மித் அவர்கள் 1863 அவர்கள் எடுத்தாங்க. கலிபோர்னியா மிக்சிங்ல முதல் முறையாக ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சிகள் அது ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு பொது கூட்டமைப்பு 1878 1779 முதல் கிளை ஓய்நாள் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. 1855 வருஷத்துல ஓக்லாந்து ஓய்நாள் பள்ளி காணிக்கையானது ஆஸ்திரேலியாவில ஊழியம் செய்வதற்கு அது கொடுக்கப்பட்டது. 1885 வருஷத்துல ஓய்நாள் பள்ளி முதல் ஊழியர் பத்திரிகை, அதாவது ஊழிய அறிக்கை, மிஷன் ரிப்போர்ட், அது வந்து 1885 வருஷம் அது ஆரம்பிக்கப்பட்டது. 1886 வருஷத்துல பேட்டில் கிரீக்ல முதல் மழலையர் ஓய்நாள் பள்ளி, அதாவது சிறுவர்களுக்கு என்று ஓய்நாள் பள்ளி அது ஆரம்பிக்கப்பட்டது. 1889 வருஷம் ஓய்நாள் பள்ளி பாடம் டானிஷ், ஸ்வீடிஷ், பிரெஞ்சு அண்ட் ஜெர்மன் மொழிகளில அந்த ஓய்நாள் பள்ளி பாட புத்தகங்கள் அச்சிடப்பட்டது. ஆனா ஆங்கிலத்தில் அப்பொழுது இல்லை. 1901 வருஷத்துல சர்வதேச, அதாவது இன்டர்நேஷனல் சாபத் ஸ்கூல் என்ற அந்த தலைப்பு மாற்றப்பட்டு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஓய்நாள் பள்ளி துறை டிபார்ட்மெண்ட் என்று அது ஆரம்பிக்கப்பட்டது. 1909 வருஷத்துல வாராந்திர ஓய்நாள் பள்ளி காணிக்கை, வாரம் அந்த ஓய்நாள் பள்ளியில காணிக்கை இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கொள்கையாது அவர்கள் அதை கொண்டு வந்தாங்க. 1912 வருஷத்துல முதல் முறையாக 13வது வார ஓய்நாள் பள்ளி காணிக்கை சேகரிக்கப்பட்டது. நம்ம 3 மடங்கு சேகரிக்கணும் இல்லையா, அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 1912 முதல் ஊழிய அறிக்கை புத்தகம், அதாவது மிஷன் ரிப்போர்ட் புத்தகம் அது வந்தது. 1919 பிறந்த நாள் காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை வந்து அறிமுகம் அது செய்யப்பட்டது. 1925 முதலீட்டு காணிக்கை, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங் என்று அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 1952 வருஷத்துல முதல் நூற்றாண்டு விழா, அதாவது சாபத் ஸ்கூல் தொடங்கி 100 ஆண்டுகள் 1950 அது நிறைவு அந்த விழா அது கொண்டாடப்பட்டது. 1956 முதல் ஓய்நாள் கையேடு வெளியிடப்பட்டது, அதாவது கைடு, அந்த ஓய்நாள் பள்ளி பாடங்களை படிப்பதற்கான அந்த கைடு எழுதப்பட்டது. 1982 பதின்ம வயதினருக்காக, டீனேஜர்ஸ்க்காக கான்ஸ்டோன் என்ற புத்தகம் அது வெளியிடப்பட்டது. 1995 ஓய்நாள் பள்ளி தனிநபர் ஊழியத்துறை அப்படின்னா டிபார்ட்மெண்ட், சாபத் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லி தனியாக அது ஆரம்பிக்கப்பட்டது. அதுவரையிலையும் அந்த 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 ஜெனரல் கான்ஃபரன்ஸோட இணைந்தது இருந்தது. ஒரு துறையாக அது இல்லை.
1995 தான் அது ஒரு தனித்துறையாக அது மாறுபட்டது. 2001 சிறுவர் ஓய்நாள் பள்ளி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அது ஆரம்பிக்கப்பட்டது. 2003 ஹோப் சேனல் மூலமாக இந்த ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. 2004 13-14 வயது நிகழ்கால விசுவாசம் பாட புத்தகம் அது துவங்கப்பட்டது. 2006 புதிய கார்னர் ஸ்டோன் வெளியீடு. அதன் பிறகு நம்முடைய ஓய்நாள் பள்ளியானது அதிக நிகழ்ந்து கொண்டே வருகிறது. இந்த ஓய்நாள் பள்ளியுடைய அங்கத்தினர்கள் எத்தனை பேர்னு சொல்லி அந்த பட்டியல் அதெல்லாம் நேரம் இல்லை, நமக்கு அதிகமான போதுமான நேரம் இல்லை. அதனால சுருக்கமாக ஒரு சில காரியங்களை பாருங்க. ஓய்நாள் பள்ளி காணிக்கை எங்க போகிறது அப்படின்றத ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. உலகளாவிய ஊழிய நிதி, அதாவது நம்முடைய கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கையில இருந்து உலகம் முழுவதுக்கும் அது போகிறது. ஜெனரல் கான்ஃபரன்ஸ் நிதிக்காக அதுல ஒரு பகுதி போகிறது. ஓய்நாள் பள்ளி செலவு, வாராந்திர ஊழிய காணிக்கை, 13வது ஓய்நாள் பள்ளி காணிக்கை, ஓய்நாள் பள்ளி முதலீட்டு காணிக்கை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங், பிறந்த நாள் தோத்திர காணிக்கை, இவைகள் என்ன செய்யணும்னா அது எடுக்கப்படுகிறது. இந்த காணிக்கைகள் எடுக்கப்படுகிறது, நம்ம காணிக்கை சேகரிக்கப்படுகிறது. இந்த தலைப்புகள்ல நம்ம அந்த காணிக்கையில நம்ம என்ன செய்யறோம்னா இந்த நிதிக்காக ஓய்நாள்ல பள்ளி இது தெய்வீக ஆராதனை காணிக்கையில சேரல. இந்த ஓய்நாள் பள்ளியில் உள்ள காரியங்களை மட்டுமே நாம் இதுல நம்ம பார்க்கின்றோம். இது எவ்விதமாக பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ கல்விக்கு 40%, டிவிஷன் மற்றும் சிறப்பு ஊழியங்கள், அதாவது சுவிசேஷ ஊழியம், புதிய ஆலயம் கட்டுதல் இப்படிப்பட்டதற்கு 10%, ஜெனரல் கான்ஃபரன்ஸ் செயல்பாடுகள் அவங்களுடைய தேவைகளுக்காக 5%, சர்வதேச ஊழியர்கள், போதகர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், சுவிசேஷர்கள் இவர்களுக்கு ஒரு 10% அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. டிவிஷன்களுக்கான ஒதுக்கீடு 35% என்று நாம் பார்க்கின்றோம். ஓய்நாள் பள்ளி உறுப்பினருடைய தகுதி என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஓய்நாள் பள்ளியில ஒரு உறுப்பினர் சேர வேண்டும் என்றால் அவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டியும் என்று அவசியம் இல்லை. அவர் திருமுழுக்கு பெற்றவராக இருந்தால்தான் இந்த ஓய்நாள் பள்ளியில் அங்கத்தினராக மாற முடியும் என்று அதற்கு கட்டாயம் கிடையாது. இரண்டாவதாக சபை உறுப்பினர் உரிமையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சர்ச் மெம்பர்ஷிப், ஒரு இடத்துல அவங்க சர்ச்ல இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துக்கு அவங்க வரும் பொழுது அந்த மெம்பர்ஷிப்பை மாற்றினாதான் அந்த சாபத் ஸ்கூல்ல அவங்க மெம்பராக மாற முடியும், உறுப்பினராக மாற முடியும் என்று கண்டிப்பு கிடையாது, அவசியம் இல்லை. இந்த இரண்டும் இல்லாத பட்சத்துல யார் வேண்டுமென்றாலும் ஒரு ஓய்நாள் பள்ளி இல்லை ஒரு அங்கத்தினராக ஒரு உறுப்பினராக அவர்கள் என்ன செய்யலாம். அதுல போய் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இந்த ஓய்நாள் பள்ளியில உட்கார்ந்து பாடத்தை படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை நாம் நம்முடைய திருச்சபை அந்த ஒழுங்கின் முறையில அதை வைத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓய்நாள் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்கள், இதற்கும் ஒரு நிர்வாக குழு உறுப்பினர்கள் உண்டு. அவர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பொது கண்காணிப்பாளர், அதை நம்ம சொல்லலாம் சாபத் ஸ்கூல் சூப்பரண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பொது கண்காணிப்பாளர் அவர்தான், அவருக்கு கீழே தான் இந்த ஓய்நாள் பள்ளி முழுவதுமாக இயங்கும். அவர்களுடைய கண்காணிப்பில் தான் இது முழுவதுமாக இயங்கும். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் ஒரு மாவட்டம் இருக்கும். அந்த மாவட்டத்துல கலெக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியங்களை அவங்க பார்ப்பாங்க. அது இல்லாம இந்த சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் பார்ப்பதற்கு போலீஸ் சூப்பரண்டன்ட் சொல்லுவாங்க, எஸ்பின்னு சொல்லுவாங்க, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு. அதாவது கண்காணிப்பாளர். அந்த மாவட்டத்தில் என்ன நடந்தாலும் அவருடைய கண்காணிப்பின் கீழே அவருக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் அதை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு கண்காணிக்கக்கூடிய ஒருவர். அதே போல நம்முடைய ஓய்நாள் பள்ளியை கண்காணிப்பதற்கு என்று ஒரு சூப்பரண்டன்ட், அது சாபத் ஸ்கூல் சூப்பரண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவர் ஒருவர் இருப்பாரு. பிறகு அவருக்கு ஒரு உதவி கண்காணிப்பாளர் ஒருவர் இருப்பாரு. பிறகு ஒரு ஓய்நாள் பள்ளி செயலாளர், அதாவது செக்ரட்டரி, சாபத் ஸ்கூல் செக்ரட்டரி என்று ஒருவர் இருப்பார். உதவி செயலாளர்கள் இருப்பாங்க, பிரிவு தலைவர்கள் இருப்பாங்க, காணிக்கை செயலாளர் என்று ஒருவர் இருப்பாரு, காணிக்கை எடுத்து அதெல்லாம் கொண்டு போறது. அதுல ஒரு சபை போதகரும் சபை மூப்பரும், பர்சனல் அதாவது மினிஸ்ட்ரிஸ் அவங்கள தனிநபர் ஊழிய இயக்குனர் வரும், அவங்க என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. இந்த ஒரு அடிப்படையில இந்த அங்கத்தினர்கள் மூலமா ஒரு குழு மூலமாக அந்த ஓய்நாள் இது இருக்கும் பொழுது அந்த ஓய்நாள் பள்ளி சிறப்பாக அது இயங்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பொறுப்புகள், அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. என்ன பொறுப்பு அப்படின்னா, ஓய்நாள் பள்ளி சீராக இயங்குவதற்கான வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும். அந்த ஓய்நாள் பள்ளி சீராக எந்த தடையும் இல்லாமல் அது இயங்குவதற்கு வேண்டிய வேலைகளை அவங்க செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய சபைகளில இந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்படுது. எதுக்குன்னா ஹானரரியா அந்த பொறுப்புகளை வச்சுக்கிறாங்க ஒரு மரியாதைக்காக. ஆனால் அந்த பொறுப்புகளின்படி யாருமே செயல்படுத்துறது இல்லை. எனக்கு ஒரு சபையை தெரியும், அந்த சபையில இந்த எல்லாம் இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய சபை. ஆனா அந்த போதகர் அவர் தான் வருவார். வந்த உடனே அவர் சாங் சர்வீஸ் அவர் ஆரம்பிக்கிறதுல இருந்து
டிவைன் சர்வீஸ்ல ஆமேன் போடுற வரையும் ஃபுல்லா அவர் தான். இந்த பொறுப்புல இருக்கிறவங்க சரியான நேரத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த போதற்கு அதிகமான பாரம், அதிகமான பள்ளு, அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாம இருக்குன்னா, அவரை பார்க்க 4 சபை பாக்குறாரு. இந்த 4 சபையும் இப்படி போய் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவர் அவ்வளவுதான் அவுட். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சியானது மற்ற காரியங்கள் இருந்து அது தனியாக ஒதுக்கப்பட்டு அதற்கென்று பொறுப்பாளர்கள் வைக்கும் பொழுது அந்த பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பொறுப்புகளை உணர்ந்து, ஒருவேளை இந்த ஜூம்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் இப்படிப்பட்ட பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட பேர் எத்தனை பேர் உண்மை உத்தமத்தோட அந்த பொறுப்புகளை நீங்க செய்றீங்க என்று நமக்கு தெரியாது. ஒரு சாப ஸ்கூல் சூப்பரண்ட் பதவி எனக்கு கிடைக்கலாம், சண்டை போட்டு வாங்குறோம். இல்லைன்னு சொன்னா செக்ரட்டரி சாப ஸ்கூல் செக்ரட்டரி பதவி கிடைக்கலாம், சண்டை போட்டு வாங்குறோம். ஆனா வாங்கின பிறகு அந்த பணியை நம்ம சரியான முறையில நம்ம செய்யறோமா? ஒரு பணி உங்க மேல அந்த பொறுப்பு உங்க கையில கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பணியை நீங்க செய்யவில்லைன்னு சொன்னால் அந்த ஓய்நாள் பள்ளியுடைய நிகழ்ச்சி அல்ல அதனுடைய வீழ்ச்சிக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் தான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆகினால் இந்த பணியை நாம் சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும். இவங்களுடைய இன்னொரு வேலை, ஓய்நாள் பள்ளியுடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, வராதவர்களை கண்டுபிடிக்கிற பணி ஓய்நாள் பள்ளிக்கு உண்டு. பொதுவாக என்னன்னா, ஒரு சபையில விசுவாசிகள் பேக் ஸ்லைடர்ஸ் ஒரு சில வராம இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இது பாஸ்டருடைய வேலை, எங்க வேலை கிடையாது, பாஸ்டர் தான் அவங்கள போய் ஏன் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய சபையின் ஒழுங்கின்படி இந்த பொறுப்பு, வராதவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பு போதகருக்கு கொடுக்கப்படவில்லை. போதகருக்கு அது கொடுக்கப்படவில்லை. அது ஓய்வு நாள் பள்ளிக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சில இடங்கள் அந்த கிராமங்கள்ல எங்க ஊர் சைடுல இந்த தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்துல இந்த மாணவர்களை கொண்டு வள்ளுக்கட்டாயமா கொண்டு அந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்ப்பாங்க. சேர்த்து முடிச்சு ஒரு 2-3 நாள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்க மாட்டான். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர்கள் தான் போய் வீடு விட போய் அந்த பையன் வரல அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்களோ இல்லையா, ஹெட் மாஸ்டரோ பிரின்சிபாலோ ஒரு நாளும் அவங்க மாணவர்களை தேடி போனதாக நான் பார்த்தது இல்லை. அப்போ இந்த போதகர்களுடைய வேலைதான் அப்படின்னு சொல்லி நாம ஒதுங்கி இருக்கக்கூடாது. இது ஓய்நாள் பள்ளியுடைய வேலை. அது அந்த பள்ளிக்கூடத்துல பொறுப்பால இருக்கக்கூடிய வேலை. ஒரு நபர் இன்னைக்கு வரலையா, உடனே அவங்க வீட்டுல போய் ஏன் நீங்க வரல என்று சொல்லி அவங்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு இந்த ஓய்நாள் பள்ளி நிர்வாக குழுவுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட பொறுப்புகளை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியலன்னா தயவு செய்து அந்த பொறுப்புகள் இருக்காதீங்க, அந்த பொறுப்பை விட்டுருங்க. அதை செய்வதற்கு இன்னொரு யாரோ ஒரு நபர் இருப்பாங்க, அவங்க அவளோட காத்துட்டு இருப்பாங்க, இந்த பொறுப்பை நான் செய்யறேன் ஆசையோட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு போக வேண்டியதை நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அந்த வேலையை செய்யாம, அது செய்ய வேண்டிய ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பணி போகாம இருந்தான்னு சொன்னால் ஆண்டவருடைய சாபம் நம்ம தலைமையில இறங்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. வராதவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஓய்நாள் பள்ளிக்கு இருக்கிறது. உறுப்பினர்கள் காணாமல் போவதற்கான காரணங்கள் 4 காரணங்கள் உங்களிடத்துல நான் வைக்கிறேன். ஏன் அவங்க காணாம போறாங்க? விசுவாசிகளிடையே மோதல். இந்த விசுவாசிகளிடத்துல சண்டை. சர்ச்சுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா சண்டை போடுவதற்குன்னே நம்ம சபைக்குள்ள விசுவாசிகள் வருவாங்க. சத்தியத்தை கேட்கறதுக்கான மார்ஷலனை எடுக்கும்போது, அந்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கும் பொழுது இந்த ஆசிரியர்களை பற்றி சொல்லும்போது அவங்க அழகா காரியங்களை சொன்னாங்க. சண்டை போடுவதற்குன்னே என்ன செய்வாங்கன்னா விசுவாசி வருவாங்க. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு போய் அவன் சர்ச்சில் நான் ஒரு பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சர்ச்சில் பாஸ்டரா இருந்தேன். அங்க அவருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அப்ப சொன்னாரு, நீ இன்னைக்கு ஏன்டா இப்படி பேசுறல்ல, உனக்கு தைரியம் இருந்தா நான் சர்ச்சில் வர்றேன், அப்ப நீ ஏன்டா பேசு, நான் உன்னை சட்டையை பிடிச்சி உன்னை கீழே இழுத்து விட்டுருவேன் அப்படின்னாரு. அதனால அதுக்காக இன்றைக்கு ஓய்நாள் பள்ளி காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படல. ஓய்நாள் பள்ளி பாடம் நடக்கும்போது எல்லாம் சண்டையில வர. ஏன்னா அப்பதான் அவங்க மனசுல இருக்கிற வஞ்சத்துல அப்பதான் தீர்த்துக்கிடுவாங்க. நேருக்கு நேரு பார்க்கும்பொழுது அவங்களுடைய சண்டையை போட மாட்டாங்க. ஆனா அவங்க மனசுல என்ன வஞ்சம் இருக்கிறதோ இந்த ஓய்நாள் பள்ளியோட ஜாடையாக பேசுகிறது. எப்படி இந்த ஓய்நாள் பள்ளியில எப்படி வம்பிழுப்பாங்க அப்படின்னு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம். நான் பிரகாசபுரத்துல நம்ம ஜேம்ஸ் ஸ்கூல்ல போர்டிங் ஸ்கூல்ல படித்தேன். இப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த சாப் ஸ்கூல்ல நாங்க போய் உட்கார, அந்த பெரிய பெரிய தலைகளெல்லாம் உட்காந்துருவாங்க. அப்போ ஒருத்தர் பாடம் நடத்திட்டு இருக்கிறார். என்ன பாடம் நடத்துறாரு அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கான தாமதம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே ஒருத்தர் இன்னொரு அவர் சொன்னாரு, நம்முடைய பாவங்களினால ஆண்டவர் கீழே வராம அவரை நான் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. உடனே இன்னொருத்தர் எழுப்பினாரு, நீ யாரோட ஆண்டவரை பிடிச்சு தாங்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஓய்நாள் பள்ளி பாடம் அவ்வளவு. சோ அதாவது கடைசியில பார்த்த அந்த 2 பேருக்கு ஏதோ குடும்ப சண்டை இருக்கு.
அந்த குடும்ப சண்டைய எப்படி சண்டை போட்டுக்குன்னு தெரியாம அன்றைக்கு வந்து என்ன செய்தாங்கன்னா, ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாண்டற இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதற்கு என்னுடைய பாவங்கள் தடையா இருக்குது என்று சொன்னதுக்கு ஒரு காரணத்துக்காக ஆண்டவரை தடை பண்ணுவதற்கு நீ யார், உனக்கு என்ன தகுதி, உனக்கு என்ன இருக்கு, ஒன்னும் தெரியாது எனக்கு, அப்படிப்பட்டவன் இப்படி அவன் ஆரம்பிச்சிட்டான். சோ இன்னைக்கு விசுவாசிகளிடையில மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கூடம் என்ன ஓய்நாள் பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஆகையினால விசுவாசிகள் என்ன செய்றாங்கன்னா, பாக்குறாங்க இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு போடுறது இந்த சர்ச்சுக்கு எங்க வரணும் அப்படின்ட்டு. நான் இன்னொரு சர்ச்சில் பாஸ்டா இருக்கும் பொழுது அந்த சர்ச்சுக்கு ஐடென்டிட்டி என்ன தெரியுமா, ஒருத்தர் வந்து கேட்டாங்களாம், எங்க இந்த இப்படி ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் கேட்டார், ஓ இந்த சண்டை போடுற சர்ச்சா, அதோ இருக்கு பாருங்க அந்த சர்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெளியில உள்ளவங்களுக்கு அந்த சர்ச் அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க, எப்படி அடையாளம் காட்டுறாங்க, இது சண்டை போடக்கூடிய சர்ச், இது விசுவாசிகள் மோதல் செய்யக்கூடிய இடம். சோ ஓய்நாள் பள்ளியில இந்த விசுவாசிகளுடைய மோதல் ஏற்படுகிற அப்படின்னால இன்னைக்கு சபையாம வராம இருக்கிறாங்க. நிறைவேறாத எதிர்பார்ப்புகள். நம்ம விசுவாசிகள் எப்படி சர்ச்சில் வந்து சேர்க்குறீங்க, சர்ச்சில் வந்து சேர்ந்துருங்க, உங்களுக்கு நாங்க பிள்ளைங்களை இலவசமா படிக்க வைப்போம், அவங்கள காலேஜுக்கு அனுப்புவோம், அங்க அனுப்புவோம் இங்க அனுப்புவோம்னு சொல்லி ஞானஸ்நானத்தை கொடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். அவங்க எதிர்பார்ப்போட வர்றாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போச்சுன்னா அந்த சபையை விட்டு போயிடுறாங்க. சபைக்கு வராமல் இருக்காதுன்னா காரணம். மூன்றாவது விசுவாசிகளிடத்துல பாசம் இல்லாத இருத்தல். நம்முடைய சபையில இன்னைக்கு என்னச்சுன்னா வருவாங்க, வந்து உட்காருவாங்க, புதுசா ஒரு நபர் வந்து உட்காருவாங்க, நம்ம பிள்ளைங்களா உள்ள விசுவாசிகள் எல்லாம் போவாங்க. அந்த புதுசா வந்திருக்கிற நபர், ஐயா நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, எங்க இருந்து என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி யாருமே விசாரிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து உட்கார்ந்துட்டு போறது போல என்ன செய்வாங்க. இதுல இது யாருடைய வேலை, ஓய்நாள் பள்ளியில இருக்கிற நிர்வாகத்துடைய அவங்களுடைய வேலை, ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சிகள் நடத்துக்கிற வேலை. ஒரு புதுசா ஒரு நபர் வந்து அவர்கிட்ட போய் ஒரு தோத்திரம் சொல்லி உங்களுடைய வருகை எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க, வருவாங்க. சோ இதெல்லாம் ஓய்நாள் பள்ளியில் உள்ள நிர்வாக குழுக்கள் செய்யக்கூடிய காரியங்கள். நான்காவது ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமை. ஏன்னா அந்த சபையில ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மனபாரத்தோடு ஒரு பாவ குற்ற உணர்வோடு வருவாங்க. அதை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அங்க வாய்ப்புகள் கிடைக்காததுனால அவர்கள் மீண்டும் அந்த சபைக்கு அவர்கள் வருவதில்லை என்பதை குறித்து நாம் என்னன்னு சொன்னா இதுல வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஓய்நாள் பள்ளியுடைய செயல் பிரிவு எப்படி அது செயல்படுகிறது அப்படின்னா, ஒரு பிளானிங் ஷுட் பி தேர். அந்த ஓய்நாள் பள்ளியில ஒரு பிளானிங் இருக்கணும். அது எப்படி கற்பிக்க வேண்டும், ஒரு ஓய்நாள் பள்ளி பாடங்களை நம்ம நடத்தும் இதை எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கணும். ஒரு ஆண்டு திட்டம், ஒரு வருஷத்துக்குரிய திட்டத்தை போட்டுறணும். யார் யார் என்ன நிகழ்ச்சி எடுக்க போறாங்கன்னு, காலாண்டு திட்டம், வாராந்திர திட்டம், இனிமையான இசை. இந்த இசையினாலே ஈர்க்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க தெரியுமா? நான் பூனால ஸ்பைசர் கல்வியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அந்த ஊர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, எட்வர்டுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சிஞ்சோடு போற வழியில ஒரு நம்ம அந்த பிம்பிரி தாண்டி பிம்பிரிக்கு சிஞ்சோடுக்கு இடையில ஒரு இடம் உண்டு, எனக்கு அதுல வந்து மகிமை ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தார் நாங்க அந்த ஊழியம் செய்யும் பொழுது. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா எப்படி இந்த சபைக்கு வந்தீங்கன்னா, நான் நடந்து போய்கொண்டே இருந்தேன், நல்ல இனிமையான ஒரு இசை எனக்கு இருந்துச்சு, மனபாரத்தோட நான் போய்கொண்டிருந்தேன், அந்த இசையை கேட்ட மாத்திரத்துல எனக்கு மனசுக்கு ஆறுதலை கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஆலயத்துக்குள்ள நான் உட்கார்ந்திருந்தேன். உட்கார்ந்தும் பொழுது என்னுடைய மனது சமாதானத்திற்கு ஏற்ற சத்தியம் எனக்கு கிடைத்தது. ஐயோ இதெல்லவோ என்னுடைய ஆறுதல், எனக்கு மனதிற்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சபை என்று சொல்லி இந்த சபையில நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இனிமையான இசை இருக்க வேண்டும். அந்த இசையை பார்த்து இசைனால் ஈர்க்கப்பட்டு அந்த சபையில அவங்களுக்கு வரணும். நேர கட்டுப்பாடு, நமக்கு இந்த டைமிங்கே போற தெரியாது. சாபஸ்கு லெசன் நீங்க எடுத்து பாத்தீங்க, சாபஸ்கு இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். 3 நிமிஷம் வந்து உங்களுடைய சிறப்பு செய்தி இருக்குன்னு சொன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துருவாங்க. சோ அப்படி போக போக அந்த நேரம் கூட்டிகிட்டே போகும். கடைசியில டிவைன் சர்வீஸ்ல வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த சாபஸ்குள்ள பாஸ்டர் டைம் ஆகி போயிருச்சு, டிவைன் சர்வீஸ் ஷார்ட்டா முடிச்சிருங்க அப்படின்ட்டு. சோ நேர கட்டுப்பாடு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். மக்களை ஆர்வமாக இருப்பது பவர் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். லக்கு நியமிக்கலாம். அதாவது ஒரு கோல், இதனுடைய கோல் என்ன, ஆத்துமாக்களை இத்தனை பேரை நீங்க கொண்டு வரணும், இத்தனை பேரை நீங்க கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு லக் வச்சு அவங்களை உற்சாகப்படுத்தலாம். ஒரு விளம்பரம், அதாவது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இந்த நிகழ்ச்சியில் நடக்கிறது அப்படின்னா, இந்த நம்ம இந்த ஜூம்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே சகோதரி எட்வின் வந்து அழகா இந்த பிக்சர் எல்லாம் போட்டு அதை போடுறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசுல ஒரு நல்ல கண்டிப்பா இருக்கு, நம்ம போகணும் அப்படின்னு ஒரு உற்சாகம். அடுத்து 10வது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு ஆசிரியர். அந்த பாடத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு வெற்றிகரமான, அதாவது விசுவாசிகள் பல எண்ணங்களில வந்து உட்கார்ந்துருப்பாங்க.
ஆனா அவங்களுடைய மனசு எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அவருடைய மன ஓட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க மன கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அதாவது 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் நீங்க பாடம் நடத்துறீங்கன்னா அதை அட்லீஸ்ட் ஒரு வாரம் முழுசு அந்த பாடத்தை படிச்சு நீங்க பண்ணும் பொழுது ஆண்டருடைய உதவியோடு பரிசுத்தாவினோட உற்சாகத்தோடு அந்த பாடங்களை நல்ல முறையில என்ன சொல்லலாம் நடத்தலாம். சாபஸ் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், அதாவது இந்த டீச்சர் சரியா, சாபஸ் ஸ்கூல் டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெற்றிகரமான ஆசிரியர் தன்மைகள் எப்படி இருக்கணும்? ஒன்று, கற்பிப்பதற்கான தேவ அழைப்பை அவர் புரிந்திருக்கணும். சரியா, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? பாஸ்டர் என்ன செய்வோம் தெரியுமா? ஐயா நீங்க ஒரு பாடம் எடுக்கிறீங்களா, அவங்கள பத்தி நமக்கு தெரியும், அவங்களுடைய கேலிபர் நமக்கு தெரியும். ஐயா நீங்க பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே அவங்களை வச்சு அவரு தலை சொரிஞ்சுக்கிட்டே சொரிஞ்சுக்கிட்டு பாஸ்டர் அப்படி அதெல்லாம் எடுங்க, போங்க உள்ள போங்க, பாட புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு பொறுப்பு தலைமையில தள்ளி விடுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம செய்யறோம். அப்படி இல்லை. ஆனா அந்த ஆசிரியர்களுடைய பொறுப்பு அது அந்த கற்பிப்பதற்கான தேவ அழைப்பை அவங்க வந்து முதல்ல புரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு எவ்வளவு பாரத்தோடு வந்திருப்பாங்க, எவ்வளவு சங்கடத்தோடு வந்திருப்பாங்க, வேதத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருப்பாங்க, அப்படின்னு பல எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற அந்த வேளையில அந்த பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதம், அந்த ஆண்டவரால் நான் இந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆண்டவரால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் அந்த உணர்வோடு அந்த பாடத்தை நல்ல முறையில அவங்க என்ன செய்ய முடியும்னா படிக்க முடியும். அதாவது சில நேரங்களில் நம்ம பாடம் நடத்துறோம், அது ஓய்நாள் பள்ளி அல்ல தெய்வீகாரம் நடத்துறோம், அந்த விசுவாசிகள் திரும்ப தெரியும் அருமையான ஒரு பிரசங்கத்தை நாங்க கேட்டோங்க அப்படின்னு போயிருவாங்க. அந்த வாசலை விட்டு தாண்டவொடனே அந்த பாஸ்ட் பிரசங்கம் பண்ணதெல்லாம் மறந்து போயிடும். பிரசங்கம் வந்து காதுக்கு இல்ல, அது இருதயத்தை குத்தி கொண்டு போனாதான் அவங்களுடைய மனமாற்றுவதற்கு ஏதுவான வழி இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுப்பதற்கு முழங்கால் நின்று ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து வேதத்தை படித்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அந்த காரியங்களை செய்யணும். இரண்டாவதாக கிறிஸ்துவோடு தனிப்பட்ட ஒரு உறவை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். சரியா, நம்ம தெரியும் எல்லார்ட்டையும் இந்த பாடம் நடத்துறதுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதனால கொடுக்க கூடாது. அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை நமக்கு தெரியும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் ஆண்டவரோட எப்படிப்பட்ட ஒரு தனி உறவு வைத்திருக்கிற அவங்கள பற்றி தான் அவங்கள வச்சுதான் என்ன செய்யணும், பாடத்தை நடத்துவதற்கு நம்ம கொடுக்கணும். வேதாகம அறிவு இருக்கணும், அவங்களுக்கு வேதத்தை குறித்து ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க கதை விட்டுட்டே போயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆகையினால அந்த வேதாகமத்தை குறித்த அறிவு, மனித இயல்பு பற்றிய அறிவு, அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன நோக்கத்தோட வந்து இருப்பாங்க அப்படின்றத அந்த teachers they should be able to read the mind of the members who are seated there. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய என்ன மனநிலை, ஒவ்வொரு மனநிலைமையில வந்திருப்பாங்க. சோ அவங்களுடைய அந்த மனநிலைமையை நன்றாக அறிந்து புரிந்து அதை வந்து ஒரு பார்வையில ஒருவர் சோகத்தோட உட்கார்ந்துருப்பாரு, ஒருத்தர் சந்தோஷமா உட்கார்ந்துருப்பாரு, ஒருவர் எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருப்பாரு, ஒருவர் வீட்டுல சண்டை போட்டு ஒரு அந்த ஒரு சண்டை போராட்டத்தோட வந்திருப்பாரு. அவருடைய அந்த கோபத்தை ட்ரெயின் பண்றதுக்கு வடிக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும்போது பாஞ்சிருவாரு. சோ இப்படிப்பட்டவர்களுடைய மனசை எல்லாம் நன்றாக அறிந்து அவர்கள் இருந்து அதற்கேற்ற விதத்துல அந்த பாடத்தை நடத்தக்கூடிய இயல்பை உடையவர்களாக அந்த ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். அவங்களுக்கு தனி திறமைகள் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் அந்த ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். அடுத்து பிரான்ச் சாபஸ் ஸ்கூல், இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த ஓய்நாள் பள்ளிக்கூடம் மிக மிக அவசியமானதாக நமக்கு என்ன செய்யறதுன்னா இருக்கிறது. இந்த ஓய்வு நாள் பள்ளி 3 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, அது இருதயத்தின் துடிப்பு, திருச்சபையின் முதுகெலும்பு, அழிவோரை அது காப்பாற்ற வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது the Sabbath school is the heart of the church அப்படின்னு சொல்லுவாங்க. it is the backbone of the church அப்படின்னு சொல்லுவாங்க, முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. இந்த 2 சரீரத்துல இந்த 2 உறுப்புமே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. நீங்க ஒரு கை இல்லாம வாழ்ந்துடலாம், ஒரு கண் இல்லாம வாழ்ந்துடலாம், ஒரு கிட்னியோட நீங்க வாழ்ந்துடலாம். ஆனால் இந்த இருதயம் இல்லாமல் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன சொன்னா அந்த இருதயம் அது வந்து துடிக்குது. அந்த இருதயம் அந்த சரீரத்துக்கு முழுவதுக்கும் அது என்ன செய்யணும்னா ஜீவனை கொடுக்கிறது. ஒரு காரியம், இந்த இருதயத்தை பற்றி ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன். சில நேரங்களில ஒரு சிலர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல போயிடுவாங்க. கோமா ஸ்டேஜ்னு சொன்னா நம்முடைய சரீரத்துல இந்த தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலையும் நம்முடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயவங்களையும் கட்டுப்படுத்துகிறது இந்த மூளை. இந்த மூளை செத்து போச்சுன்னு சொன்னா நம்முடைய சரீரத்துல எந்த உறுப்பும் இயங்காது. ஆனா இருதயம் மட்டும் இயங்கிக்கிட்டே இருக்குன்னு தெரியுமா? அப்படின்னா அந்த இருதயம் வந்து
மூளையோட கனெக்டடா கிடையாது. சில நேரம் இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க நான் பார்த்திருக்கிறேன், அவங்க சரீரத்துல எல்லா உறுப்பும் செத்து போயிருக்கும். அப்போ இந்த மூளையை வந்து இருதயத்தை மூளை கட்டுப்படுத்துதுன்னா அந்த மூளை செத்த உடனே அந்த இருதயம் நின்றணும். ஆனா அப்படி கிடையாது. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த இருதய துடிப்பு இருந்திருக்கும், மற்ற சரீரத்துல எந்த அவயங்களும் என்ன செய்யாது, இருக்காது. அதே போல நம்முடைய சபையில வந்து நம்ம சபை ஓய்நாள் பள்ளி வந்து நம்முடைய சபையினுடைய இருதயம் அப்படின்னா, சபையில மற்ற எது செத்து போனாலும் இது துடிச்சுக்கிட்டே இருக்கணும், உயிரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த ஓய்நாள் பள்ளி இருக்கணும், அவ்விதமாக செயல்படணும். அப்படி செயல்படலைன்னு சொன்னா இது சபையினுடைய ஒரு அந்த சபையினுடைய இருதயம் அப்படின்னு சொல்லி சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அதுல அர்த்தமே கிடையாது. ரெண்டாவதாக முதுகெலும்பு என்று சொல்றோம். இந்த முதுகெலும்பு இது இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படின்றத நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த இதுல வந்து இந்த இதுல அந்த L4 L5 இந்த டிஸ்க் பல்ஜ்ல என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தெரியும். அந்த முதுகெலும்பு இல்லைன்னா இந்த மனிதனுடைய நிலைமை என்ன, வேற எந்த சரீரத்துல உறுப்பு இல்லைன்னாலும் வாழ்ந்துடலாம். ஆனா அந்த முதுகு எலும்பு இல்லைன்னா அவனால வாழ முடியாது. அதாவது நல்ல போல்டான காரியங்களை செய்யணும். சில நேரங்களில் ஒருத்தனே கொஞ்சம் கோலையா இருக்கிறவனை பார்த்து கேட்கிற மாதிரிங்களா, டேய் உனக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கான்னு கேட்போம், மூளை இருக்கான்னு கேட்போம், உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்போம். யாராவது பார்த்து உனக்கெல்லாம் கை இருக்கா, உனக்கு கண் இருக்கா அப்படிலாம் கேட்கறது கிடையாது. ஒரு சரீரத்துல முக்கியமான உறுப்பு மூளை, அந்த முதுகெலும்பு, அந்த இருதயம், அந்த மனசாட்சி. அதனால ஒரு தப்பான காரியத்தை செய்யும் பொழுது நம்ம கேட்கறது, உனக்கு மனசாட்சி இருக்கா, உனக்கு வந்து முதுகெலும்பு இருக்கா, நீ போல்டா உன்னால நிக்க முடியுமா, உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு தான் கேட்க முடிய, வேற எந்த சரீர உறுப்புகளையும் சொல்லி அவனிடத்துல நம்ம வந்து கேட்கறது. சோ ஒரு ஓய்நாள் பள்ளி என்பது வந்து அந்த ஒரு சபையினுடைய இதயம். அந்த இதயம் அது மற்ற புற காரியங்கள் கெட்டு போனாலும் இந்த இதயம் துடிச்சிட்டு இருந்ததுன்னா அந்த பள்ளிக்கூட அந்த சபை உயிரோட இருக்கும். இந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் அந்த இது வந்து உயிரோட இருக்கும். மறுபடியும் உயிர்ப்பிக்கலாம். கோமா ஸ்டேஜ்ல போனாங்க எத்தனை பேரை மறுபடியும் உயிரோட அவங்க பழைய நிலைமை திரும்பி நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கேற்ற நிலைமை அதுக்கு உதவி செய்வது அந்த இருதயம். அந்த இருதய துடிப்பு நின்று போய் சரீரம் எல்லாம் நல்லா இருந்து இருதய துடிப்பு நின்று போனாலும் செத்து போயிடும். ஆகையில அந்த சரீரத்துல ஒவ்வொரு அவயங்களும் செத்து போனாலும் அந்த அதை வைத்திருக்கிறது அந்த இருதயம். ஆகவே நம்ம சபையில என்ன காரியங்கள் எப்படி இருந்தாலும் அந்த சபை உயிருள்ள ஒரு சபையாக வைத்திருக்கிறது அந்த ஓய்நாள் பள்ளி என்பதை நீங்களும் நானும் ஒரு நாளும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. நிமிர்ந்து தலை நிமிர்ந்து துணிச்சலோட நிற்ப ஒரு சபை தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அந்த ஓய்நாள் பள்ளியானது முதுகெலும்பாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் ஒரு நாள் நாம் மறந்து போய்விடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த ஓய்நாள் பள்ளியுடைய ஒரு அங்கத்தினராக இருப்பதில் நாம எத்தனை பேர் நம்ம வந்து சந்தோஷப்படுகிறோம், எத்தனை பேர் அது வந்து நம்மளுடைய ஒரு ஸ்லாக்கியமாக நம்ம எண்ணுகிறோம். யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடைய ஒரு பள்ளியில ஒரு பெருமை நமக்கு இல்ல. இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு அங்கத்தினர்னா, இந்த பள்ளிக்கூடத்துல நான் ஒரு ஸ்டூடெண்ட், இந்த பள்ளிக்கூடத்துல நான் ஒரு மெம்பர் அப்படின்றது நமக்கு பெருமைப்பட நம்ம எத்தனை பேர் நம்ம பெருமைப்படுகிறோம் சொல்லுங்க. எனக்கு அது பெருமையா இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்முடைய பள்ளிக்கூடம் நம்ம இந்த ஓய்நாள் பள்ளிக்கூடத்துல என்ன எப்படி வர்றோம், அதுக்கு நம்ம யாருமே வருது இல்லை. எங்க வர்றோம்னா டிவைன் சர்வீஸ் மட்டும் வரோம், இதை நம்ம புறக்கணிக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான வேண்டிய பிள்ளைகளை, இதை புறக்கணிக்காதபடி இந்த பள்ளியோட ஓய்நாள் பள்ளி நிகழ்வுகள் அது என்னை உயிரோட வைத்திருக்கிறது என்ற அந்த உணர்வோடு இதுல நாம் பங்கு கொள்வோம். தேவன் நாம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லது ஒரு பயிற்சியினை பாஸ்டர் நம்மளுக்கு எடுத்து உரைத்தாங்க. பாஸ்டருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். பாஸ்டர் வேலையில நம்ம இறுதி ஜபத்துக்கு கடந்து செல்வோம். பாஸ்டர் ஜபம் செஞ்சிருங்க பாஸ்டர். பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் ப்ரே பண்ணிருங்க பாஸ்டர், முடிவு ஜெபம். ஓ சரி, வேற பிரேயர் ரிக்வெஸ்ட் ஒண்ணும் இல்லல்ல? இல்லங்க பாஸ்டர். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தட். அவர்ல பிரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் போடுவீங்களா அப்படினா நான் அத காத்துக்கிட்டு இருக்கேன். சாரி. ஓகே, வில் ப்ரே. எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, வேறு எந்த திருச்சபைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த ஓய்நாள் பள்ளி சபையினுடைய முதுகெலும் என்றும் சபையினுடைய இருதயம் என்றும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஒரு சபையினுடைய
இருதய துடிப்பு இருக்கிறது வரையிலையும், அந்த ஒரு சரீரத்தினுடைய அந்த இதய துடிப்பு இருக்கிறது வரையிலையும் அந்த சரீரம் உயிரோட இருக்கும். அந்த இருதய துடிப்பு நின்று போய்விட்டால் அந்த சரீரம் முழுவதும் செத்ததாகிவிடும். ஆண்டவரே, அவ்விதமாக கர்த்தர் எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். அதே போல ஒரு திருச்சபையினுடைய இருதயம் அந்த ஓய்வு நாள் பள்ளி. அந்த ஓய்வு நாள் பள்ளி அது செத்து போயிருந்தால் அந்த ஆலயம் முழுவதும், அந்த சபை முழுவதுமே செத்து போய்விடும். ஆனால் அந்த ஓய்வு நாள் பள்ளியினுடைய அந்த இருதய துடிப்பு இருந்து கொண்டே இருந்தது என்றால் மற்ற சரீர அவயவங்கள் அது செத்து போனாலும் அது உயிரோட எழுப்புவதற்கான வழிகள் இருக்கிறது. அந்த அந்த காரியமானது அந்த ஓய்வு நாள் பள்ளிக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த ஒரு சபை நிமிர்ந்து நிற்பதற்கு, வளர்ச்சியடைந்து நிற்பதற்கு ஒரு சரீரத்திற்கு முதுகெலும்பு தேவைப்படுகிறது போல இந்த சபைக்கு முதுகெலும்பு ஆகிய அந்த ஓய்வு நாள் பள்ளி இருக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக ஈவாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாய்ப்பு வேற யாருக்குமே இல்லை. இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக அன்புள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிகளை நாங்கள் புறக்கணிக்காதபடி ஆண்டவரே, காலையில அந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சியினுடைய இந்த ஆரம்ப பாடலிலிருந்தே அந்த அதற்குள்ள ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உட்காட்டுவதற்கு அன்புள்ள தேவன் எங்களுக்கு நீர் பலனை தந்தரல வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒரு நாளும் அதை புறந்தள்ளாதபடி, அதை புறக்கணிக்காதபடி, அதுல சேர்ந்து நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய குழந்தைகளோடு அமர்ந்து அந்த இருதயமாகிய அந்த ஓய்வு நாள் பள்ளியில நாங்கள் அங்கத்தினர்களாக இருப்பதற்கு அன்புள்ள தேவன் எங்களுக்கு நீர் பலத்தையும் உற்சாகத்தையும் நீர் தந்தரல வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளுடைய ஆரம்ப வேளையில நாங்கள் இருக்கிறோம். தேவரீர் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தர் நாங்கள் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். இந்த ஜூமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் விசேஷமாக அருமையான போதர் எட்வின் அவர்கள் சுயமாக இருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்ப நல்ல சுகம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவளை பலப்படுத்தி திடப்படுத்தி அவளை சுகப்படுத்திட வேண்டும் என்று இடத்திலே ஜெபிக்கிறோம். தேவ சமாதானத்தோடு எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடக்கும். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த ஜூம்ல இணைந்து இந்த நாளின் இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். ஆமென். தேவன் தாமே பாஸ்டரை ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில நம்ம அறிவிப்புக்கு கடந்து செல்வோம். பிரதர் எட்வர்ட். மறுபடியும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு பாடத்தை நம்ம கேட்டோம். ரொம்ப அழகா தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா சொல்லி கொடுத்தாங்க. அவரு ஸ்கூல்ல பிரின்சிபால் இருந்ததுனால அந்த பவர் பாயிண்ட்ல போட்டு அழகா ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் பவர் பாயிண்ட் நம்மகிட்ட இருக்குது. அவர் பாஸ்டர் பெர்மிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்னன்னாக்கா அந்த பவர் பாயிண்ட் நம்மகிட்ட தான் இருக்கும். யாருக்கு வேணாலும் இந்த இவ்வளவு நாட்களா பேசின எல்லா வீடியோவும் கவரேஜும் நம்மகிட்ட இருக்குது. அதனால தயவு செய்து நீங்க அதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வாங்கிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு வாங்கிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. 2-3 காரியத்தை ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ், நிறைய இலக்கு நோக்கம் எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருந்த 2-3 காரியம், சாபத் ஸ்கூலுக்கு வராதவங்களை கண்டுபிடிக்கிற வேலை பாஸ்டர்ட்ட இல்ல, விசுவாசிகள்ட்ட இருக்குது. உங்கள்ட்டையும் என்கிட்டயும் தான் அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாரு. சாபத் ஸ்கூலுக்கு வராதவங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது அது நமக்கு முக்கியமான வேலை. 2வது விளம்பரம் பண்ணணும். விளம்பரம் பண்றதுன்னா எல்லாரையும் கூட்டிட்டு வரணும், இந்த சாபத் ஸ்கூலை பத்தி சொல்லணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு, ஆத்தும ஆதாயம் படுத்துறதா இந்த சாபத் ஸ்கூலோட மெயினான வேலை. ஆத்தும ஆதாயம் சாபத் ஸ்கூல்ல தான் பண்ண முடியும். டிவைன் சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்குன்னு பிரசங்கம் நம்ம கேட்கணும். பிரசங்கம் முடிச்சுட்டு பாஸ்டர்ஸ் எல்லாம் போவாங்க. ஆனா இந்த சாபத் ஸ்கூல்ல தான் நமக்கு தேவையான ஆராய்ச்சி. நிறைய பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட்டும் எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான். நான் எதை விட்டுட்டு எதையாவது சொல்லலாமா, இதை சொல்லாமா, அதை சொல்லாமான்னு பார்த்தா எல்லாமே முக்கியமான பாயிண்டா தான் இருக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட், எனக்கு ரொம்ப என் மனசுல குத்தப்பட்ட பாயிண்ட், எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட்டுகள் முக்கியமான காரியங்கள் குத்தப்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சது என்னன்னாக்க இந்த 2-3 காரியம்.
ஆராய்ச்சி செய்ய வர்றோம். வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்கு வர இடமே இல்லை. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாரு. இந்த சாபத் ஸ்கூல்ல தான் என்னென்ன சந்தேகம் வேதாகமத்துல அந்த சொல்லி கொடுத்த பாடத்துல என்னென்ன சந்தேகம் இருக்கிறமோ அதை அன்னைக்கு தான் கேட்க முடியும். ஆராய்ச்சிக்குள்ள இடம். ரெண்டாவது, ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்கு இதுதான் வழி. ரெண்டாவது முக்கியமா என்ன சொன்னாருன்னா, கண்டுபிடிக்க வேண்டும். சாபத் ஸ்கூலுக்கு வராதவங்களன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு வராதவங்கள கண்டுபிடிக்கிற வேலை நம்மகிட்ட இருக்குது. அதை 2-3 தடவை அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எம்பசைஸ் பண்ணி சொன்னாரு. கண்டுபிடிக்கிற வேலை பாஸ்டர்ட்ட இல்ல, உங்கள்கிட்ட தான் இருக்குது, அந்த விசுவாசிகள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது நமக்கு ஆத்மா தான் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அதனால நம்ம அதோட கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு தான் இருக்கு. ஒரு பாஸ்டும் ஒரு காரியத்தை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி இந்த ஒரு வாரமா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால இந்த பாடத்தை ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அழகா போர்டுல போட்டு, நம்ம பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனா போர்டுல போட்டு எழுதி காமிப்பாங்க. இவர் அழகா பவர் பாயிண்ட்ல போட்டு இது எதை படிக்கணும், இது முக்கியம், இது முக்கியம், எதை விடுறதுனே தெரியல, எல்லாமே முக்கியமா தான் இருக்கு. அதுல எல்லாத்தையும் அழகா ப்ரிப்பேர் பண்ணி அவரு நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ணனோட குடும்பத்துக்காண்டியும் அவருடைய ஊழியத்துக்காண்டியும் நம்ம தனி ஜபத்திலையும் நம்ம குடும்ப ஜபத்திலையும் நினைச்சுக்கோம். கடவுள் அவரை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு இன்னையோட முடியல. நாளைக்கு நமக்கு சாபத் ஸ்கூல் இருக்காது, இந்த ட்ரைனிங் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு கடைசி நாள். அதில் தயவு செய்து நீங்க என்னன்னாக்க ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை நிறைய அறிவிப்பு இருக்கு, நமக்கு நிறைய அறிவிப்பு இருக்கு. இந்த சாபத் ஸ்கூல் ட்ரைனிங்கோட கிராஜுவேஷன் இருக்குது. அதே மாதிரி நமக்கு 28 டாக்டரின்ஸோட கிராஜுவேஷன் இருக்குது. அது பத்தி உள்ள அறிவிப்புகள், நம்ம எப்படி என்ன மாதிரி வரணும், அதை பத்தி ஒரு நல்ல பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் இருக்கிறாப்ல, அதே மாதிரி பாஸ்டர் எட்வின் இருக்கிறாங்க. நமக்கு எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து பண்றதுதான். பாஸ்டர் ரெக்ஸ் இருக்கிறாங்க, அவர் தான் கடைசியா நமக்கு எடுக்கிறாங்க. இந்த ட்ரைனிங்க்கு முழு காரணம் அவர் தான். இதை கண்டிப்பா அந்த மெட்டீரியல் காரியங்கள்லாம் அவர் கொடுத்தாரு. இன்னும் நிறைய காரியங்கள் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க தவறாம என்னன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. நிறைய அறிவிப்புகள், முக்கியமான காரியத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சனிக்கிழமை தான் கடைசியா உள்ள அந்த கிளாஸ, இந்த ட்ரைனிங்கோட கிளாஸ் அவர் எடுக்க போறாரு. பாஸ்டர் ரெக்ஸ் சகராஜ், அவர் தான் நம்ம யூனியனோட சாபத் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் டைரக்டரா இருக்கிறாப்புல நம்ம தமிழ்நாட்டுல. அதுல தயவு செய்து நீங்க வருவோம். நான் நேரத்தை நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு தொடர்ந்து கூட்டம் இப்ப இல்லாம இருந்தது. இந்த வாரத்துல நாளைக்கு நமக்கு 2 கூட்டம் இருக்குது. ஒண்ணு நடுராத்திரியில் இருக்கிற ஜெபம் நம்ம ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வைப்போம். இதெல்லாம் நம்ம இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல எல்லாருமே இருக்கிறதுனால இதை நம்ம வலியுறுத்தி சொல்றோம். இந்த கூட்டத்துக்கு நம்ம ஒழுங்கு பண்ணியிருக்கோம். நள்ளிரவு ஜெபம் 14ஆம் தேதி நாளைக்கு. இது கனடால நடக்கு இந்த கூட்டம். இந்த மிட் நைட் கிரை அப்படின்றதுல 3 பேரும் வல்லமையா பேசுறவங்க. பாஸ்டர் ஃப்ரெட்ரிக், தாஸ்குமார், அதே போல சகோதரர் ஸ்டீவன் செல்வராஜ், இவங்க 3 பேரும் சேர்ந்து நடத்துறாங்க இந்த கூட்டம். வல்லமையான பிரசங்கியார்கள், சத்தியத்தை ரொம்ப அழகா தெளிவா சொல்லி கொடுக்குறவங்க. நமக்கு சாபத் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நாளைக்கு சாபத் ஸ்கூல், அந்த நம்ம இன்டர்நேஷனல் சாபத் ஸ்கூல் 9 மணிக்கு முடியும். அதுக்கு பிறகு இந்த கூட்டம் நடக்கும் கனடால. இது 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட்டம். நீங்க தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு தயவு செய்து நீங்க எல்லாரும் வாங்க. இந்த கூட்டத்துக்கு நீங்க தயவு செய்து எல்லாம் வரணும். இது நாள் வரைக்கும் நீங்க உங்களோட ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. இது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நடக்கிற கூட்டம். ஸோ நாளைக்கு கனடா நடக்கிற கூட்டம் 14th November 2020. இதுல நமக்கு ஐடி நமக்கு பாஸ்டோட 703-636-1964 இந்த ஐடியில தான் நடக்கும். நீங்க தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு எல்லாருமே வாங்க. இதுக்குள்ள ஃபிளையர் எல்லாத்தையும் நாங்க அறிவிப்போம் உங்களுக்கு. பாஸ்டர் இன்னொரு ஸ்லைட் இருக்கும் பாருங்களேன். நாளைக்கு கருத்தரங்குள்ளதான். நாளைக்கு என்னன்னாக்கா நமக்கு இதுவும் அதே மாதிரிதான் வார வாரம் நடக்கிற கருத்தரங்கு. இதுல வதந்தி ஆலை அப்படின்ற தலைப்புல நாளைக்கு இந்த கருத்தரங்க தாஸ்குமாரும் பாஸ்டர் தாஸ்குமாரும் ஃப்ரெட்ரிக் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து நடத்துற கூட்டம். இது எப்பயுமே உங்களுக்கு இது கருத்தரங்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சது. இது கண்டிப்பா எல்லாரும் கருத்து மிக்க வேதாகம கருத்தரங்குன்றது நம்ம வாரம் 3 மணிக்கு நடத்துறோம் இந்திய டைமுக்கு. உங்களுக்கு மாதிரி இன்டர்நேஷனல் டைமிங் எல்லாம் கொடுத்துருக்குது. இதுக்கும் உங்க ஆதரவு நிறைய பேர் இதுக்கு வர்றாங்க. ஒரு வாரம் புதன்கிழமையில இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வாரம் என்ன டாபிக்ல பேசுறாங்க, இந்த வாரம் யார் யார் பேசுறா இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால இது பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் அவங்க நடத்துற கூட்டம். இது அவர் நடத்துற கூட்டம்னா இது இன்டர்நேஷனல் கூட்டம், எல்லாருமே சேர்ந்து நடத்துற கூட்டம். எல்லாருமே தான் வரணும். இது அவர் தனியா நடத்தல, ஏன்னா அவங்க நடத்துறாங்க, நம்ம எல்லாம் போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு நீங்க எல்லாரும் வாங்க. இது இந்த இன்டர்நேஷனல் டைம் இங்க சைட்ல இருக்கு. உங்க
எல்லாத்துக்கும் இந்த கொடுத்துருக்கோம். நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம எல்லா குரூப்புக்கும் நம்மகிட்ட ஒரு 15-16 குரூப் இருக்குது. எல்லா குரூப்புக்கும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். தயவு செய்து நீங்க எல்லா வாரமும் வந்துட்டு இருக்கிறீங்க. நாளைக்கும் நீங்க தயவு செய்து வாங்க, வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். விசேஷமா இந்த போதர்களுக்காண்டி நிறைய போதர்கள் வர்றாங்க. இவங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்னாக்க நம்முடைய வேலை ஜெபம் பண்ணிக்கணும். அவங்களோட ஊழியம் தடைபடாம இருக்கணும். அவங்களுக்கு எந்த மனசோர்வு வந்துடக்கூடாது. அவங்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். விசேஷமா பாஸ்டர் இவருக்காண்டி எட்வின் அவருக்காண்டி ஜெபம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் சிக்கா இருந்தாப்புல 2-3 நாளா சிக்கா இருந்துட்டு இன்னைக்கு வர பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு மாதிரி கஷ்டமாயிருது, என்ன ஆளக்கானமே அப்படின்ட்டு. ஏன்னா அவர் இல்ல அப்படின்னா இந்த கூட்டங்கள் நடக்காது, ஸ்பெஷலா இந்த இன்டர்நேஷனல் கூட்டங்கள். ஏன்னா அவரோட வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த நமக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அவருக்கும் அவருடைய மனைவி நமக்கு ரொம்ப துணை. ஏன்னா அவங்க மனைவி இல்லைன்னா இந்த கூட்டமும் நடக்காது, அதையும் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஊழியம் திறமையா செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லா இன்டர்நேஷனல் இருக்கிற தமிழ் கூட்டங்களுக்கு, தமிழ் மக்கள் எல்லாருக்கும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அதனால ஒரு பாஸ்டருக்காக வேண்டியும் நம்ம தனி ஜெபத்தையும் குடும்ப ஜெபத்திலையும் நினைச்சுக்கோங்க. அவங்க குடும்பத்துல எந்த சிக்காகக்கூடாது பாஸ்டர்ஸுங்க. அவங்களுக்கு மனசோர்வு வரக்கூடாது. அவங்க உற்சாகமா ஊழியம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லா பாஸ்டர்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணிக்கணும். கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து நீங்க என்னன்னாக்கா மறந்துடாதீங்க. நாளைக்கு 2 கூட்டம் நமக்கு இருக்குது, தயவு செய்து வாங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் சாபத் ஸ்கூல் இருக்குது, அதுக்கு நீங்க தயவு செய்து வாங்க. கலந்துரையாடல் இருக்குது. அதே போல ஞாயிற்றுக்கிழமைக்கு யாரும் மறந்துடாதீங்க, தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்க. எல்லா அறிவிப்புகளும் எல்லா அந்த கிராஜுவேஷனுக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா எல்லாரும் எல்லா படமும் நம்ம படிச்சிட்டோம். எல்லாருமே ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே சர்டிபிகேட் கிராஜுவேஷனுக்கு வேண்டி ஸ்கூல் முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணுவோம் நம்ம. அதனால பாஸ்டர் எட்வின் வந்தது எல்லாம் ரொம்ப சந்தோஷம், உற்சாகமா இருக்கிறாரு. அதுல அந்த கிராஜுவேஷனை பத்தி 2 கிராஜுவேஷன் இருக்கு, பெரிய கிராஜுவேஷன். ஒண்ணு நமக்கு அந்த நாங்க சொன்ன மாதிரி நமக்கு 28 டாக்டரின் ஸ்கூல். அதுக்கு நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்டா வந்துட்டு இருக்காங்க. 48 பேர் வந்திருக்காங்க. அதுல 48 ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாம கூட்டத்துல கலந்து கொண்டவங்க எல்லாருக்கும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். ஆனா மெயினா அவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, உறுதியா நாங்க பேப்டிஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட இருக்கிறாங்க. நமக்கு அதுக்கு முடிஞ்ச பிறகு 1 வாரம் வச்சுட்டோம். எல்லா கேள்வி பதில் எல்லாம் முடிஞ்சது. இனியும் கேள்வி பதில் தான் இருக்குன்னா உங்களோட பாஸ்டர்ட்ட நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு நாங்க கேரண்டி. அதுக்கு பிறகு உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட பாஸ்டர்ஸுங்க உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறாங்க, சந்தோஷமா சொல்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம என்ன கேள்வி இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்டு நம்ம பதில் அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்வோம். நீங்க தயவு செய்து வாங்க. மறுபடியும் அநேக கூட்டங்கள், நிறைய கூட்டங்கள் நம்ம வருகிற வாரங்கள்ல ஆர்கனைஸ் பண்றோம். அதுக்கெல்லாம் நாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் நாங்க கொடுப்போம். நீங்க தயவு செய்து வாங்க. தேவன் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாக. பொறுமையா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. பாஸ்டர் எட்வினுக்கு அவங்க மனைவிக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஆமென். பதர் எட்வர்ட், நீங்க இப்ப சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அந்த பாஸ்டர் ஃப்ரெட்ரிக்லாம் பேசுறாங்க, முகம் காட்டிங்களா? அது 9 மணிக்கு ஃபாஸ்ட்லியா இல்ல அதை கழிக்கணுமா மணிய? இந்தியா நேரம் 9 மணி ஆண்டி. இந்தியா மணி 9 மணி. அப்ப நாங்க 3:30 மணி கழிக்கணும். 6:30 மணி ஆகும் போங்க. எல்லா மீட்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க. நாங்க டைம் கொடுத்துருக்கோம். அதை நாங்க உங்களுக்கு ஃபிளையர்ல ஜூம், இப்ப நம்ம பிரான்ஸோட ஜூம் இது இருக்கு பாத்தீங்களா, அதுல நான் அனுப்பிவிடுவேன் ஆண்டி. ஏன்னா 9 மணின்னு பார்த்தேன் நானு. அப்ப 9 மணி டைம் மணி இந்தியா டைம் சில சமயம் தெரியல கழிக்கணுமா இல்ல அந்த நேரத்துல தான் எடுக்கணுமான்னு தெரியல எங்களுக்கு. நான் உங்களுக்கு அழகா சொல்றேன் ஆண்டி. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஆண்டி. உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நாங்க இதுலயும் போடுறோம், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இந்த டைமிங் சைடுல இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இதுல அது ஃபாஸ்ட் 4:30 மணி. ஓகே ஓகே. ஆமா ஆண்டி. எந்த கண்ட்ரி? பிரான்ஸ் தமிழ் கோயில். பிரான்ஸ் 4:30 மணி, மாலை 4:30 மணி. 4:30. 9 மணிக்கா? 4:30. ஓகே ஓகே. தேங்க்ஸ். இத பாத்துறேன். தேங்க்ஸ். ஆன்ட்டிக்கு பிரெஞ்சு தான் நல்லா தெரியும், தமிழ்ல கொஞ்சம் இது, அதனால நம்ம எல்லாத்தையும் அவங்ககிட்ட இல்ல பாத்துறேன். சில சமயம் தெரிய மாட்டேங்குது நம்ம கழிக்கணுமா இல்ல அந்த நேரத்துல தான் நம்ம செய்யணுமா சரியா தெரிய மாட்டேங்குது. இல்ல ஏன்னாக்கா இந்த டைம் உங்களுக்கு ஆன்ட்டி இந்த டைம் இப்ப டைம் மாத்திருக்காங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு அதை நான் டெலிபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஆன்ட்டி. நோ ப்ராப்ளம். இதப்ப காட்டினார்ல அவர் சொன்னாரு 4:30 மணிக்குன்னு. ஓகே ஓகே. இது நல்லா கிளியரா இருக்குது. சில சமயம் ஒண்ணுமே இல்ல, சரியா கிளியரா இல்ல சில சமயம். தேங்க்ஸ். இல்ல
4:30மா பிரான்ஸ்ல 4:30. ரொம்ப நன்றி பாஸ்டர். சரிங்கம்மா. பாஸ்டர் எட்வின் எப்படி இருக்கீங்க? பாஸ்டர் எட்வின் இப்போ கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருக்கிறேன். பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் அவர்களுக்கு நன்றி. மிக தெளிவான முறையில் இந்த விளக்கத்தை கொடுத்தீங்க. ஓய்நாள் பள்ளி பாடத்தில் தான் சண்டையே நடக்கும். ஆனால் பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் விளக்கத்தை சொன்னதும் இருதயம், அடுத்ததாக முதுகெலும்பு ரொம்ப ரொம்ப எவ்வளோ ஒரு சரீரத்தில் அதை மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. அதே போல தான் நம்மளுடைய ஓய்நாள் பள்ளி பாடம். அதுக்காக நன்றி. நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நானே கேட்டுட்டு வந்துட்டேன். என்னால் அங்கே இருக்க முடியல. அதனால தான் உண்மையா இன்னும் இருக்கலாம், ஆனா என்னால இருக்க முடியல. ஆமா, அவர் ஒய்ஃப் இல்லாம இருக்க முடியாது அவரால. ஒரு எஸ் சார். இல்ல அது ஒரு உண்மைதான், அவர் சொல்றது உண்மைதான். கோவிட்னால வைஃப் இருக்க முடியாது. தனியா கோவிட் ரூம்ல போட்டு அடிச்சிட்டாங்க. அது கோவிட் எல்லாம் தாண்டி வருதுன்னா படாத பாடுபட்டேன். அங்க குத்துனாங்க, இங்க குத்துனாங்க, அங்க சுரண்டுனாங்க, எல்லாம் தாங்க முடியல. கொஞ்சம் இப்ப அலற ஜபத்துக்காக நன்றி. உண்மையிலே நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய ஜபங்களுக்கு. அதையும் கேட்டதுனால டாக்டர் விட்டாங்க, ஆனா விடமாட்டாங்க. பட் உங்களோட ஜபங்கள் தான் அது கேட்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. நம்ம விடைபெறுவோம். நாளை தினத்துல நம்ம யூகே ஆராதனையிலையும், அடுத்ததாக மத்தியானத்துல நம்ம கருத்தரங்கம் அங்க நம்ம பங்கு பெறுவோம். பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் அவருக்கு நன்றி. ஐயா இ ஜெயபால் அவருக்கு நன்றி. அவருக்கு நன்றி. அம்மா கிடைச்சிருக்க பாஸ்டர் ஜான் ஜஸ்டின், பாஸ்டர் துரைராஜ், பாஸ்டர் ஃப்ரெட்ரிக். நீங்க கூட உடம்பு சரியில்லை போல, ஏன்னாச்சு? Pastor Frederick, you're not feeling well, huh? நீங்க ஒரு ஸ்லோவா இருக்கீங்க, ஏன்னாச்சு? We are praying for you. Thank you, Pastor Frederick, you're not feeling well, huh? Are you? No. We are concerning about you. Your health. Pastor, அவர் எங்க இருக்காரு பாருங்க, ஒசூர்ல இருக்காரு. ஓ, ஒசூர்ல இருக்கீங்களா? அவர் அங்க கொஞ்சம் குளிரா இருக்குல்ல, அதனால அவர் ஜாக்கெட் போட்டுருக்காரு. ஆமா. இன்னொன்னு அவரு தெரியல, அவரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. நீங்க எப்படி சுகமா Brother Anil, thank you Brother Anil. Thank you Pastor Edwin. ஒரு பாடலுக்காக நன்றி ஆண்டி. கமலா தனுராஜ் ஆண்டி, ஷீலா, பாஸ்டர் தங்கராஜ் பொன்னியா, ரவிலதா அம்மா, மேரிமா, செல்வி சார்ல்ஸ், ஜான் ஜஸ்டின் அவர்கள், டாக்டர் சாம் தாசன், thank you for joining us. Pastor ராஜமாணிக்கம் டேனியல், thank you for joining us as well. Happy Sabbath Pastor. உங்களுக்கு விடி காலையில 6:30. சுந்தர்ராஜ் சார், லால்குடி, எனக்கு கீழே உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல, என்னாச்சு சார்? சுந்தர் என்ன சத்தத்தை ஒண்ணும் காணல. ஸ்தோத்திரங்கய்யா பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா? எட்வினையா உடம்பு பாத்துக்கங்க, ஜெபம் பண்ணிக்கிறோம். நீங்க தான் எட்வின், நீங்க சோம்லனாலும் உட்கார்ந்துருங்க. ஏன்னா போன் கால் ரொம்ப பேரு, எங்க பாஸ்டர், ஐயோ பின்னி அடிச்சாங்க. இந்த இயக்கத்தோட முதுகெலும்பு அவரு தானே. அந்த நம்மளோட குழுவினோட முதுகெலும்பு இதே அவரு தான். எனக்கு பின்னாடி முதுகெலும்பு பிரதர் எட்வர்ட், பாஸ்டர் ஃப்ரெட்ரிக், பாஸ்டர் துரைராஜ், ஜான் ஜஸ்டின், பாஸ்டர் ரெக்ஸ், பிரதர் அனில் அவர்களுக்கு கூட எனக்கு ஒத்தாசையா இருந்திருக்காங்க. அதுக்காக நன்றி. நீங்கள் எல்லாம் சொன்னாக்க நிச்சயமா இந்த ஜூம் மீட்டிங் நடைபெறாது. நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா ஜெய்பால் அவர்களுக்கு நன்றி. நம்ம விடைபெறுவோம் ஐயா. நம் அடுத்த கூட்டங்களுக்கு கடந்து போகலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.
இல்ல ஆண்டி, நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளைக்கு வந்து லீவு, நாளைக்கு இல்ல. ஆனா நாளைக்கு வந்து மத்த கூட்டங்கள் இருக்கு பாருங்களேன். நாளைக்கு வந்து கருத்தரங்கு இருக்குது ஆண்டி. நாளைக்கு மறந்துடாம அந்த பெங்களூர்ல இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நைட் வந்து முழு இரவு ஜெபம்னா அந்த சாபத் ஸ்கூல் இன்டர்நேஷனல் சாபத் ஸ்கூல் முடிஞ்ச உடனே 9 மணில இருந்து 12 வரைக்கும் நடக்கும் அந்த மீட்டிங். ஆமா, அதுல 3 பேர் வந்து பேசுறாங்க. ஆமா, சொல்லுங்க ஆண்டி. ஐடி வந்து இந்த ஐடி இல்ல ஆண்டி, 703-636-1964 ஐடி. அவர் பாஸ்டர் ஃப்ரெட்ரிக்கோட ஐடி தான் அது. இது கிடையாது, இந்த ஐடி கிடையாது. நாங்க அனுப்பிடுறோம். அதுல இருக்குல்ல, நாங்க அனுப்பிடுறோம். We'll send it to you. ஐடி இருக்கா? இருக்குல்ல? ஆமா, அந்த ஐடி தான். அந்த ஐடி தான் ஆண்டி. அது அந்த கனகராஜ். அவங்க விஜயா எப்ப இருக்காங்க ஆண்டி? ஆண்டி கனகராஜ் விஜயா ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க. அங்கே ஹாஸ்பிடல்ல தான் ஆக்சிஜன் போட்டுருக்கு. எங்க இருந்தாங்க? கொஞ்சம் ஜெபிச்சுக்கிடுங்க அவங்களுக்காக. கண்டிப்பா ஆண்டி. பாஸ்டர் ராஜமாணிக்கம். Yes. பாஸ்டர் ராஜமாணிக்கம் எப்படி How are you now? How are you now? Getting better and recovering, Pastor. சார் உங்க இதுக்கு தெரியுமா இந்த வீடியோ? பாஸ்டர் ராஜமாணிக்கம் வீடியோ தரங்க பாஸ்டர். Yes. How are you, Pastor? Pastor Rajamanikam. Getting better, okay? Getting better, Pastor. Take care. Take care. We are praying for you. Pastor Rajamanikam, Pastor Totro. Thank you, Pastor. Thank you for the prayer, Pastor. ஆண்டி எப்படி இருக்காங்க பாஸ்டர்? கேட்டதா சொல்லுங்க. நல்லா இருக்கோம் ஐயா, நல்லா இருக்கோம். டேக் கேர். மிஸ் தோத்ரா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஐயா, நல்லா இருக்கோம். விக்டோரியா ஆண்டி. திலகா நல்லா இருக்கீங்களா? ஆண்டி விக்டோரியா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி உங்க குரல் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உடம்பு நல்லா. என்னோட குரலா கேட்கல, என் குரல் ஆமா. நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கிருபையா நல்லா இருக்கும் பாஸ்டர். குட். சரி சரி. சார் அவரு துரைராஜ் அங்கிள் இருக்காங்க, லைன்ல இருக்காங்க பாருங்க. துரைராஜ் அங்கிள் இருக்காங்க. பையன் மருமகன் பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் ஆண்டவர் கிருபையா நல்லா இருக்கும் பாஸ்டர். எல்லாரும் நல்லா இருக்காங்க பாஸ்டர். சரி. எல்லாம் நல்லா இருக்கும். தோத்திரமா. நல்லா இருக்கீங்களா கனகராஜ்? ஹலோ சுமதிமா. Thank you. தோத்திரம். பாஸ்டர் ராஜமாணிக்கம். தோத்திரம். Thank you. ஹலோமா. பாஸ்டர் தோராஜ் பாஸ்டர் தோத்திரம். பாஸ்டர்மாவுக்கு சொல்லுங்க, எல்லாருக்கும் ஹாப்பி சாபத் சொல்லுங்க. Thank you. Happy Sabbath. Thank you. திலகம்மா. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும். தலையெல்லாம் கொஞ்சம் நரைச்சு போச்சு. வயசாகுது இல்ல, வயசு 60 தாண்ட 65 தாண்டது இல்ல. பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு, அப்புறம் இன்னுமே என்ன தலை நரைக்காம இருக்குமா? பார்த்து சந்தோஷம் எல்லாரையும். பாப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். Thank you. Happy Sabbath. Take care of your health. Okay, Pastor. Sure, Pastor. Thank you for the prayer, Pastor. சரி. Thank you, Pastor. நீனா உங்க அம்மாவுக்கு எல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல அப்பா அம்மா இருக்கும்போது நாங்க அங்க வந்து தங்கிடுவேன். 7 மணிக்கு இந்த ஆமா அது நம்ம விடை பெறுவோம். நன்றி. நம்ம நாளை தினத்துல ஓய்னாப்பள்ளி யூகேல நடக்கிறது பங்கு பெறுவோம். Thank you. MD Master Edward. Uncle Thank you.
Thank you. We appreciate. God bless you. Good night. Thank you. Thank Thank you. you. Thank Thank you. you, Dad. Thank you. See you, Dad. சரி, நன்றி. நம்ம விடைபெறுவோம். Bye, Brother Anil. Thank you, Brother Thank Anil. you. Thank you, Pastor. Thank you. ஆஃப் பண்ணலாம். நீங்க ஆஃப் பண்ணுங்க, நாங்க பண்ண மாட்டோம் முதல்ல. எங்களாலேயும் பண்ண முடியல பாஸ்டர். சுமதிமா. Thank you, Dad. கனவே மாதிரி கத்துக்கலாம். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். Bye bye. Bye. Good night.